بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் நபிவழி மறந்தோரே நரகத்தை அஞ்சிடுவீர் எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் கொள்கை அடிப்படையிலும் வழிபாட்டு அடிப்படையிலும் சித்தாந்த அடிப்படையிலும் பல்வேறு இயக்கங்களாக, அமைப்புகளாக, குழுக்களாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது. ஆனால் அத்தனை அமைப்புகளுமே நாங்கள் நபி வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம், நரகத்திலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவதற்கு நபி வழிதான் அவசியம், எனவே நபி வழியை மறந்திடக் கூடாது என்றுதான் அத்தனை பேருமே போதனை செய்து வருவதை பார்க்கிறோம். நபி வழி அவசியம், அதுதான் மறுமை வெற்றிக்கு பயனளிக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை பிரிவினரும் மதிக்கிற திருமறை குர்ஆன் நாளை மறுமையில் தோல்வி அடைந்த மக்களும் கை சேதத்திற்கு ஆட்பட்டு நிற்கிற மனிதர்களும் தமது தோல்விக்கு காரணம் சொல்லி புலம்புகின்ற புலம்பலை திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வயௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி, அந்த நாளில் அநியாயக்காரர்கள் தமது கைகளை கடித்தவாறு சொல்லுவார்கள், யா லைத்தனி இத்தகல்து மார் ரசூலி சபீலா, நாம் நபி வழியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே, நான் நபி வழியை கையில் எடுத்திருக்க வேண்டுமே, அந்த பாதையை தேர்வு செய்திருந்தால் இன்றைக்கு நான் இந்த தோல்வியை சந்தித்திருக்க மாட்டேனே என்ற கருத்துப்பட மறுமையில் பாவிகளும் அநீதம் செய்தோரும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படியானால் நாளை மறுமையில் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நரக நெருப்பிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில் அவன் கையில் எடுக்க வேண்டிய வழிமுறை அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது திட்டவட்டமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு இடத்திலே இன்னும் தெளிவாக நரகத்திலே கிடக்கிறவர்களை பற்றியே இறைவன் பேசுகிறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரக நெருப்பிலே சில முகங்களை போட்டு புரட்டப்படுகிற அந்த நாளில் அவர்கள் புலம்புவார்கள், யா லைத்தனா அத்தாயினல்லாஹ வ அத்தாயினர் ரசூலா, நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, இன்னா அத்தாயினா சாதத்தனா ஓ குபரானா ஃபஅலல்லுன சபீலா, நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம், நம்ம நல்லவர்களுக்கு கட்டுப்பட்டோம், ஃபஅலல்லுன சபீலா, அவர்கள் நம்மை வெளியெடுத்து விட்டார்களே என்று அவர்கள் புலம்புவார்கள் என திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதுபோன்று எண்ணற்ற வசனங்களில் நரக நெருப்பிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற வாழ்க்கை வழிமுறைதான் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த கருத்தினை அத்தனை மக்களும் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்க அத்தனை தலைவர்களும் ஜமாஅத் பெரியவர்களும் ஆலிம் உலமாக்களும் இந்த கருத்தினை அங்கீகரிக்கத்தான் செய்கிறார்கள். அதிலே மாற்று கருத்து பெரும்பாலும் எவருக்குமே இருக்க முடியாது. அதைத்தான் பள்ளிகளிலும் பேசுகிறார்கள், அதைத்தான் கவிதைகளில் எழுதுகிறார்கள், அதைத்தான் பாடலாக வலிக்கிறார்கள். நபி வழி நடந்தால் நரகமில்லை என்றெல்லாம் மக்களுக்கு சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த சொற்கள் எல்லாம் அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகிறதே தவிர அவர்களின் வாழ்க்கையில் அது வெளிப்பட மறுத்துக் கொண்டிருக்கிறது. வாயிலே நபிவழி வேண்டும் என்கிறார்கள், அந்த சொல்லில் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா? இருந்தால் கண்டிப்பாக நரகமில்லை,
இன்றைக்கு இந்த சமுதாயம் நபி வழி அதுதான் வெற்றி என்பதை ஒத்துக்கொண்டிருந்தாலும் அந்த வாழ்க்கை முறைகளை தான் கடைபிடிக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை நபி வழிக்கு மாற்றமாக, நபிகள் நாயகத்தின் போதனைக்கு எதிராக, நரகத்திலே கொண்டு தள்ளக்கூடிய காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு மயங்கி, உலகத்தினுடைய பெயருக்கும் புகழுக்கும் மயங்கி, உலகத்தினுடைய பொருளுக்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டு நபி வழியினை புறக்கணித்து தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பதை முஸ்லிம் சமுதாயத்தில் பெருவாரியாக பார்க்க முடிகிறது. எவ்வாறெல்லாம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையை ஆய்வு செய்து பாருங்கள். வாழ்க்கை முறையிலே பல்வேறு கட்டங்களை மனிதன் கடந்து வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நிகழ்வுகளை சந்திக்கிறோம். எல்லா மனிதர்களும் தமது வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம் மனித வாழ்க்கையினுடைய திருமணம் என்ற கட்டம். குறிப்பிட்ட பருவ வயதை மனிதன் அடைகிற பொழுது, பொருளாதார தன்னிலையை ஒருவன் பெற்றுக் கொள்கிற பொழுது, அவரது உடலிலே கிளர்ந்து எழக்கூடிய பாலியல் உணர்வுகளை முறையாக தணித்துக் கொள்வதற்காக வேண்டி திருமண வாழ்க்கை எல்லா மக்களிடத்திலும் செய்து கொள்ளப்படுகிறது. இந்த திருமண வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கமும் கற்றுத் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு போதனையாகவே சொன்னார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது எனது வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள். எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். எல்லா அமைப்புகளிலும் திருமணம் நடக்கிறது. எல்லா கொள்கையை சார்ந்தவர்களும் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் திருமணம் நபிமொழி என்று ஒத்துக்கொள்கிற முஸ்லிம்கள் ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த நபிமொழியை சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்து ஆலிம் உலமா பெருமக்கள் அந்த திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தாலும் அந்த அடிப்படையில் செய்கிறார்களா? நபிகள் நாயகம் அவர்கள் அந்த திருமணத்தை எவ்வாறு வழிமுறைப்படுத்தி காட்டி தந்தார்களோ அவ்வாறு தமது வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? திருமண வாழ்க்கையில் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை என்று பேசப்படுகிறது. ஆனால் செயல் வடிவத்திலே அவர்கள் காட்டி தந்ததற்கு எதிராகத்தான் அந்த திருமணம் நடைமுறைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். திருமண பேச்சு துவங்குகிறது. பேச்சினுடைய துவக்கமே எப்படி? அந்த பிள்ளையுடைய குண நலன்களோ, நாம் பார்த்திருக்கிற அந்த பெண்மகளோ மணமகளுடைய அவருடைய அழகோ, அவருடைய அறிவோ, அவருடைய ஒழுக்கமோ, அவருடைய நன்னடத்தைகளோ அவையெல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் முன்பாக அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு நம்முடைய சமுதாயம் ஒரு அளவுகோலை முன்வைக்கிறது. அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய அழகு, அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய குலப்பெருமை, அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய அறிவு, அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய படிப்பு, அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய மார்க்கம், அந்த அளவுகோலுக்கு அடுத்துத்தான் அவருடைய நன்னடத்தை. அந்த அளவுகோல் தான் மிக முக்கியமான அளவுகோலாக சமுதாயத்திலே பார்க்கப்படுகிறது. அது என்ன அளவுகோல்? பொருளாதாரம் என்ற அளவுகோல், காசு பணம் என்ற அளவுகோல். இந்த பெண்ணுடைய வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது? நிறைய தகப்பனார் சேர்த்து வச்சிருக்கிறாரா? கோடி கோடியா இருக்கிறா? லட்ச லட்சமா இருக்கிறா? வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? எல்லா சொத்தும் நம்ம பிள்ளைக்கு வந்துருமா? பேசப்படுகிறதா இல்லையா? யாரும் இதை மறுக்க இயல்பான நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவு அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் பேச்சை துவங்குகிறார்கள். பொருளாதார பின்புலம் தெரியவில்லை என்று சொன்னால் ஓப்பனாக வாய் திறந்து கேட்க துவங்கி விடுகிறார்கள். எவ்வளவு தருவீர்கள்? நகையாக எவ்வளவு? பணமாக எவ்வளவு? காராக எவ்வளவு? சீர்சனத்தியாக எவ்வளவு? டிவி பிரிட்ஜ் எத்தனை? டூ வீலர் எத்தனை? வெளிநாட்டு விசா எப்படி? பாஸ்போர்ட் அப்ளை எப்படி? வியாபாரத்துக்கு முதலீடு எப்படி? அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு பேருக்கு சோறு போடுவேன். சோறு பிச்சை எடுக்கிற சோறு பார்த்திருக்கீங்களா? வீட்டுக்கு வீடு வாசல் வந்து அம்மா வெயில் பசிக்கு சோறு போடுங்க. அந்த பிச்சையை விட்டு வைக்காம எத்தனை பேருக்கு சோத்தை போடுவேன் மானம் கேட்டு போய் அந்த சோத்தை நம்ம தின்னுட்டு வரோம். நான் சோறு போட கூப்பிட்டா நியாயங்க, வாங்க என் வீட்டுக்கு எல்லாரும் விருந்து வந்து சாப்பிட்டு போங்க. நான் அடுத்தவனை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு வர்றேன், நீ அவனுக்கு சாப்பாடு போடுங்க, மானம் கட்டு போய் கூட போய் நீ வாங்கி தர்றதா இருந்தா வா வாரேன்.
அதுல அவன் தலையை வச்சுக்கிட்ட சாதாரணமா பார்ப்போம்ல, சாதாரண டீ குடிக்க போறோம், போகும்போது இவரு கூட்டிட்டு போற ஒரு டீயை வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு வருவோம். இவரு குடிச்சு விட்டு பக்கத்துல வாங்கி கொடுத்துட்டு மாப்பிள்ள நீ பணத்தை கட்டான்னு நமக்கு உள்ளத்துல இருக்குது. அவன் தலையில வச்சு இவன் கட்டி விட்டான, நாம கொடுத்திருக்கலாம, அவனே சோத்துக்கு வெளியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், இது இருந்திருந்தா டீ குடிக்காமலே வந்திருந்திருக்கலாம. சாதாரணமாக நமது நடப்பு வாழ்க்கையில யோசிக்கிறோமா இல்லையா? ஆனா கல்யாணம் வரும்போது எத்தனை பேர், நான் கூட்டி விடுற ஆளு பரவிட்டாலத்தை 500 பேரை கூட்டிட்டு சோறு போடுவியா, 1000 பேரை கூட்டிட்டு சோறு போடுவியா, பேரம் பேசி வைக்கிறார். சரி கூட்டிட்டு வாங்க சோறு போடுற உடனே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பெண் வீட்டார் சார்புள்ள சோறு, அதுக்கு லட்ச லட்சமா பணம் கிடைக்கப்படுகிறது. பொருளாதாரம் திருமணத்தின் பெயரால் வரதட்சணை டௌரி என்று சொல்லி பெண்களிடத்திலே கரைக்கப்படுகிறது. இது நபி வழியா? இந்த திருமணம் நபி வழி என்று குத்துபாக்களில் குத்துபா ஓதுகிறார்களே ஆலிம்கள் வந்து அமர்ந்து கொண்டு குத்துபா என்ற பெயரிலே அன்னிகாவின் சுன்னதி பமன் ரஜிமா அன் சுன்னதி பலைசமின்னி இல்ஜாபு கபூலு கையை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து கல்யாணத்தை நடத்திருக்கிறீர்களே, இந்த திருமணம் நபி வழி திருமணமா? இதுதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த திருமணத்தினுடைய அளவுகோலா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே போய் பெண் மணமுடிக்கக்கூடியவரிடத்திலே போய் காசு கேட்பதற்கு திருமறை குர்ஆனில் எந்த இடத்திலாவது இறைவன் அனுமதி அளித்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளில் எந்த இடத்திலாவது அதற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதா? நியாய உணர்வோடு சற்று சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரம் என்று வந்தவுடனே நபி வழி தூக்கி ஓரம் கட்டப்படுகிறது. காசு பணம் வருகிறதா பார், போதும். எப்படி வந்தா என்ன, ஹலாலாக வந்தால் என்ன, ஹராமாக வந்தால் என்ன, அடுத்தவனை ஏமாத்தி வந்தால் என்ன, திருடி வந்தால் என்ன, ஃப்ராட் பண்ணி வந்தால் என்ன, எனக்கு பணம் வேண்டும், எனக்கு காசு வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும், அந்த ஒன்றுதானே குறிக்கோள். அதை தவிர வேறு ஏதாவது இந்த திருமணத்திலே பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்பதற்கு கடுகளவிற்கு ஒரு நியாய உணர்வை, நியாயமான காரணத்தை இந்த சமுதாயத்தால் சொல்லி காட்ட முடியுமா? கொடுப்பதற்கு அதிகம் தகுதி. திருமண வாழ்க்கையில இழப்புகளுக்கு மேல் இழப்புகளை சந்திக்கிறவர் நாம் மனமுடிக்கக்கூடிய நம்முடைய மனைவி, நம்முடைய பெண்ணாட்டி, பெஞ்சாதி. அந்த பெண்ணுக்கு அள்ளிக்கொடு என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அந்த பெண்ணிடத்திலே இருந்து அள்ளிக்கொண்டு வருவதற்கு என்ன நியாயம்? திருமணம் முடிந்த நிமிடத்திலிருந்து அவள் நம்மோடு நாம் எங்கே தங்குகிறோமோ, என்ன வாழ்க்கை வாழுகிறோமோ, கோடீஸ்வரியாக இருந்திருந்தாலும் லட்சாதிபதியாக இருந்திருந்தாலும் நம்மை மனமுடித்த காரணத்தினால் நாம் வாழுகிற குடிசையிலே நம்முடைய சகோதரர்களோடு நம்முடைய தாய் தந்தையர்களோடு அவருடைய உணவு பழக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு நேற்று வரைக்கும் விரும்பியதை சாப்பிட்டிருப்பாள், சுதந்திரமாக சுற்றி திரிந்திருப்பாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நாம் எதை உண்ணுகிறோமோ அதையே தன் உணவாக நம்முடைய குடும்பத்திற்கு உறுப்பினர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து நம்மை மனமுடித்ததற்காக நம்முடைய தாய் தந்தைக்கு வேலை பார்த்து நம்முடைய சகோதரனுக்கு வெண்ணி போட்டு கொடுத்து நாம் இருக்கிற வீட்டை சுத்தம் செய்து சிரமத்திற்கு மேல் சிரமத்தை சந்திக்கிறாரே, இதற்கு நீங்கள் பொருள் தர வேண்டுமா? இந்த தியாகத்தையும் வாங்கிவிட்டு கரும்பையும் ருசி பார்த்துவிட்டு கரும்பை தந்தவரிடத்திலே காசை கேட்பது நியாயமா? என்ன நியாயம்? அவளோடு குடும்ப வாழ்க்கையில இன்பத்தை அனுபவித்தோம், அந்த இன்பத்தின் பிரதிபலனாக அவள் துன்பத்தை அனுபவிக்க துவங்குகிறாள். நாம் இன்பத்தை அனுபவித்தோம், 2 பேரும் சேர்ந்துதான் அனுபவித்தோம். அந்த இன்பத்தினுடைய அடுத்த நிமிடமே அவளுக்கு துன்பம் துவங்குகிறது. 1 மாதம் 1.5 மாதங்கள் கடக்கிற தருணத்தில் உண்ண முடியாமல், பருக முடியாமல், உருண்டு புரண்டு படுக்க முடியாமல், ஓடி ஆடி விளையாட முடியாமல் எத்தனை இழப்புகளை அந்த பெண் சந்திக்கிறார், எத்தனை சிரமங்களை அந்த பெண் தாங்கிக் கொள்கிறாள். எதற்கு? நம்முடைய வாரிசு அவருடைய வயிற்றிலே வளர துவங்குகிறது. அந்த வாரிசை இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தானே. சாப்பிட முடியல, உடம்புக்கு சத்து தேவைப்படுது. அவருடைய உடல்ல இருக்கிற சத்துக்களை பிழிஞ்சு எடுத்துதான் அந்த புள்ள வளர்ந்திருக்குது. ஆனா அந்த அளவுக்கு உடம்புல சத்து கொடுக்கப்பட்டதா? சாப்பிடுற சாப்பாடு தரப்பட்டு போச்சு. ஏற்கனவே சாப்பிடும்போது சாதாரண சாப்பிட்டா, வயிறு நிறைய சாப்பிட்டா, சாப்பிட்டது அந்த பெண்ணுடைய உடலிலே போய் ஒட்டியது. ஆனா குழந்தை உண்டானதற்கு பிறகு
வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. கர்ப்பமுற்ற பிறகு நிலைமை என்ன? கர்ப்பமுற்றதற்கு பிறகு சாப்பிட உள்ள போறது குறைஞ்சு போச்சு, ஆனா உள்ளுக்குள்ள தேவை அதிகரிச்சிருச்சு. அவள் உடலுக்கும் சத்து தேவை, அவளுடைய குழந்தை வளர்வதற்கும் சத்து தேவை. அப்படிப்பட்ட சிரமத்தினால்தான் மயக்கம் வருகிறது, தலை சுற்றல் ஏற்படுகிறது, கை கால்கள் வீங்குகிறது, மூச்சு இறைக்கிறது, தலை சுற்றல் மயக்கத்தினால் கிறங்கி விடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இந்த தியாகத்திற்கு கொடுக்கிறது நியாயமா, எடுப்பது நியாயமா? யோசித்தோமா? சற்றாவது சிந்தித்து பார்த்தோமா? கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், நியாயம் இல்லாமல், பகுத்தறிவு பூர்வமான சிந்தனை இல்லாமல் மனமுடிக்கிற பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்கக்கூடியவர்கள் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அது எல்லாம் நமக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? காசு வருதா, பணம் வருதா, அது போதும். அது எப்படி வந்தா என்ன, எப்படி கஷ்டப்பட்டு வந்தா என்ன, எவ்வளவு அநியாயம் நடந்தா என்ன, எனக்கு பொருள் வந்தால் போதும். அந்த ஒரு அளவுகோலை தவிர திருமணத்திலே பெண்ணிடத்திலே பணம் கேட்பதற்கு எந்த நியாயத்தை யாரும் சொல்ல முடியாது. அந்த குழந்தைய, வயிற்றில் இருக்கிற குழந்தைய உலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறாள், கொடுக்கும் போது அவள் படுற அவஸ்தைக்கு ஈடாக எதையாவது என்னத்தை செய்யுங்க. நம்ம வாரிச உலகத்தில் தரும்போது அவள் படுகிற அந்த வேதனைக்கு ஈடாக என்னத்தை கொடுத்தாலும் தகும், எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்து உலகத்திலே நம்முடைய வாரிசை பெற்றுத் தருகிறாள். பெற்றவுடன் அதான பேரு. யார் பிள்ளை நீ? பாத்திமா பீவி பேரை காணோம், ஆயிஷா பீவி பேரை காணோம், ஹதீஜா பேகம் பேரை காணோம், அப்துல் காதர் மகன், அல்லா பிச்ச மகன், சரக்கத்துல்லா மகன். பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைய பேர் சேர்க்க போனா தானா பேரான்னு தான் கேட்கிறான். தகப்பனார் பேர் என்ன, தாயார் பேரை கேட்க காணும். ஏன் வாரிசு? ஆண் மக்களுடைய வாரிசு, நம்முடைய வாரிசை பெற்றுத்தரக்கூடிய அந்த தருணத்தில் இறுதி கட்டத்தில் அவள் படுகிற வேதனையுடைய அளவு வார்த்தைகளில் வர்ணித்து விட முடியுமா? எப்படிப்பட்ட துன்பத்தினுடைய உச்சகட்டம். மருத்துவர்கள் சொல்றாங்க, மனுஷனுடைய உடம்பு வேதனை வலியில துடிக்கிறவன், அழுகுறவன், கல்லு தட்டிருச்சு ரத்தம் வருது வலிக்குதுங்கிறவன், கம்ப கொண்டு ஓங்கி அடிச்சவன அழுகிறவன், அந்த வலியை அளக்கிறார்கள் ஒரு கருவியை கொண்டு. ஒன்னு அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. பருப்பு அளக்கிறதுக்கு கிலோகிராம் படியில தூக்கி போட்டு நிற்பாங்க. துணியை அளக்கிறதுக்கு மீட்டர் வச்சு அளப்பாங்க. பாலை அளக்கிறதுக்கு லிட்டர் வச்சு அளப்பாங்க. ஒண்ணுக்கு ஒரு அளவுகோல். காற்று அளக்கிறதுக்கு, வேகத்தை அளக்கிறதுக்கு பல விதமான அளவுகோலை இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. அந்த அளவுகோல்ல ஒரு அளவுகோல் மனிதனுடைய உடம்புல வர்ற அந்த வேதனை இருக்கிற வலிக்குதுங்கிறான, அந்த வலி லேசா அடிச்சா அதை அளவு சொல்லுவான். அந்த வலியினுடைய அளவு, அதுக்கு அளவுகோலுக்கு பேரு டால் ஒரு அளவுகோல். கிலோமீட்டர் மாதிரி, கிலோகிராம் மாதிரி, லிட்டர் மாதிரி வலியை அளக்கிற மிஷினுக்கு பேர் என்ன? அளவுகோலுக்கு டால். அந்த டாலை வச்சு அளக்கிறா. உன் உடம்புல வேதனை கொடுத்தா 10 டால் உன் உடம்பு தாங்கும், 20 தாங்கும், 40 தாங்கும், 60 தாங்கும். 60 தாண்டுச்சுன்னா, 60க்கு மேல டால் அளவு போச்சுன்னா இன்னும் ஒன்னால தாங்க முடியாது. அடுத்து மரணம் தான், சாவுதான். அடுத்து உசுர் இருக்காது.
அதுக்கு மேல மனுஷ உடம்பு தாங்காது, செத்து போறாம வைப்போம். 60 டாலர் தாண்டி மனித உடலில் வேதனை கொடுக்கப்பட்டால் தாங்காமல் செத்து போவான். இது உலகத்துல அறிவியல் சொல்ற உண்மை. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அவளது உடம்பிலே ஏற்படக்கூடிய டால் அளவு என்ன தெரியுமா? 60 தாண்டி 70 தொட்டு இந்த வாரிசை உலகத்திற்கு தருகிறார். நினைச்சு, அதனாலதான் பல பேரு உடம்புல சக்தி இல்லாம பிரசவ நேரத்தில் மரணம் சம்பவிப்பது பார்க்கிறோமே. குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் இறந்து போனான்னு கேட்கிறவைய அந்த உடம்பு தாங்கல. 60 தாண்டிடுச்சு வேதனை, 70 தொற்றுச்சு, உசிர விட்டுட்டு போயிட்டா. 70 டாலர் தாங்கி உலகத்துல நம்ம வாரிசை பெற்று தந்த அந்த பொம்பளைக்கு காசு கொடுப்பது நியாயமா, எடுப்பது நியாயமா? எது நபி வழி? எது இஸ்லாம்? எது திருக்குரான் காட்டிய வழி? கொடு என்று சொல்வது கொடுத்து பண்ண முடியும். பெற்றெடுத்த பிறகும் அவப்படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லப்பா. பெற்ற பிறகு ஆரம்பத்தில் வயிற்றுக்குள்ள 10 மாசம் உனக்கு, வெளியே வந்த பிறகு 10 மாசம் எனக்கு பங்கு போட்டுக்கிறோமா? வளர்ப்பது அத்தனை கஷ்டம். புள்ள தூங்குது, இவளும் தூங்குறா, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறா. நம்முடைய மனைவியும் அருகிலே படுத்திருக்கிறான், நாமளும் படுத்திருக்கிறோம். தொட்டில புள்ள படுத்திருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து படுத்த நாம காலையில் 6 மணி 7 மணி 8 மணிக்கு ஜனாசா மாதிரி எந்திக்கிறோம். அது வரைக்கும் மையத்தா தூங்குறோம். அவளகள் என்ன புள்ளைய பெத்தெடுக்கிற வரைக்கும் அப்படிதான் அவளும் இருந்தா. பக்கத்துல பெரிய சத்தம் கேட்கிற ஜெனரேட்டரு, இது மாதிரி ஜெனரேட்டர் ஓடினாலும் சரி, பெரிய டிராக்டர் கொண்டு ஓட்டினாலும் சரி, அவன் சாட்டு குறைந்த விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவன் புள்ள பெத்த பிறகு 10 மணிக்கு படுக்கிறா. பிள்ளையனுடைய அழுகை, கீச்சு குரல், பிள்ளை எப்படி அழுவும்? டமாறு வெடிபட்ட மாதிரி அழுவும். லேசா சத்தம், காதிலே சில நேரத்தில் விழாது, அப்படி சத்தம். புள்ள அழுவுது, பதறி எந்திருக்கிறா. 10 மணிக்கு படுத்தா 11 மணிக்கு அழுவுது. புள்ள அழுவுது, ஏன்னு தெரியலையே. எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டு அழுவுது. உடனே எந்திரிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு கழுவி விட்டு பவுடர் போட்டு தொட்டில மாத்தி இறக்கி விட்டு திரும்ப பிள்ளைய போட்டுட்டு படுக்கிறான். படுத்து 1 மணி நேரம் கழியில திரும்ப அழுவேன், திரும்ப முழிக்கிறா. 1 மணிக்கு முழிக்கிறா, என்னாச்சு தெரியல, என் பிள்ளைக்கு எறும்பு கடிச்சிருச்சு, அழுவுது. திரும்ப எறும்பு தட்டி விட்டு படுக்கிறா. திரும்ப கொஞ்ச நேரம் திரும்ப அழுவுது. எதுக்கு அழுவுதுன்னு தெரியல. வைத்த வெளிச்சு அழுவுது, கனவு கண்டுட்டு அழுவுது, தூக்கம் வராம அழுவுது, பசியில அழுவுது, எறும்பு கடிச்சு அழுவுது, ஒண்ணுக்கு இருந்துட்டு அழுவுது. 10 தடவை அழுவுது, 10 தடவை முழிக்கிறா. காலை வரைக்கும் விழித்து 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 அரை தூக்கத்திலே அவரது பிள்ளைக்கு பாலூட்டி இவ்வளவு செய்யறால. ஒருவேளை சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, பகல்ல அதிகமா வேலை செஞ்சு டயர்டுல அவ தூங்கிட்டு இருப்பா மனைவி, நமக்கு முழிப்பு வந்துடும் புள்ள அழுவ சத்தம் கேட்டு. நாம முழிச்சுட்டா கூட சரி, டெய்லி கண்விழிச்சு பாக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே புள்ள அழுவுது, நம்மளே என்ன பார்ப்போம். பக்கத்துல பால் புட்டியில பால் இருக்குது, எடுத்து பாலை கொடுப்போம். அதை லேசா தோல்ல போட்டுட்டு காத்தோட்டமா வெளியில கொஞ்சம் நாந்திட்டு வந்து புள்ளைய படுக்க வைப்போம் நினைக்கிறோமா? தப்பித்தவர் என்னைக்காவது முடிச்சா கூட பக்கத்துல கிடக்கிற பொண்டாட்டியை தட்டி விட்டு எல்லாம் மைமுனா எந்தி புள்ள அழுகுறா என்னான்னு பாரு, அவளை எழுப்பி விட்டு நம்ம படுத்துறோம். தூக்கத்தை எல்லாம் இழக்கிறாள நம்ம வாரிசை வளர்க்கறதுக்கு தானே. அவளுக்கு மட்டும்தான் பிள்ளையா, நமக்கு பிள்ளை இல்லையா? இன்னும் சொன்னா அந்த சமுதாயம் நமக்கு தான் பிள்ளைன்னு சொல்லுது, அவ பிள்ளையா ஒத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மலுக்கு நீ அதுக்கு கணக்கு போடு. உன் பிள்ளைய வளர்க்கணும். ஊர் உலகத்துல எத்தனை பேர் பாரு, பிள்ளை பிரசவ நேரத்தில் பிள்ளைய பெற்று கொடுத்துட்டு மனைவி போய் சேர்ந்துடுறா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு அந்த புருஷங்காரம் படுற கஷ்டம் எவ்வளவு? வளர்க்கறதுக்கு ஆயா தேடுறான். மாசம் 2000 3000 கணக்கு போடு. 2 வயசு 3 வயசு 5 வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறதுக்கு மாசத்துக்கு 2000 ரூபாய் கணக்கு போட்டு 5 வருஷம் 10 வருஷம் என்ன ஆச்சு? நீ கொடுக்கணுமா அவர்கிட்ட இருந்து வாங்கணுமா? பிள்ளைய வளர்க்கறதுக்கு கணக்கு போடு. அவளுடைய ஆடையை சுத்தம் பண்ணி தர்றா, அதுக்கு நீ ஒரு கணக்கு போடு. உன் வீட்டை பெருக்கி கூட்டுறா,
அதுக்கு ஒரு கணக்கு போடு. உனக்கு ஒரு நோயின்னு சொன்னா நைட்டு பூரா முடிச்சு மருத்துவம் பார்க்கிறா, அதுக்கு ஒரு கணக்கு போடு. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி நர்சம்மா வந்து ஒரு ஊசியை போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆஸ்பத்திரியில இருந்து வரும்பொழுது பில்லுல சேர்த்திருப்பா நர்ஸ் கணக்கு, மருத்துவ தாதிக்காக செலவு ரூபாய் 500 பில்ல கட்டிட்டோம். ஒரு நைட்ல 10 நிமிஷம் நர்சமா வந்து பார்த்து 2 மாத்திரையை கொடுத்து ஒரு ஊசியை போட்டுட்டு படுத்துக்கிட்டு போனா வெளியில வரும்போது 500 பில்லு. ஆஸ்பத்திரியினுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 1000 பில்லு, 300 பில்லு, 200 ரூபாய் பில்லு. எத்தனை நாள் உனக்காக நீ முடிச்சா பில்லு போடுங்க. போட்டா லட்ச லட்சமா கொடுத்தாலும் முடியாது. வரதட்சணை இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் மற்ற எல்லா சமுதாயத்தை விட நாம தான் வெக்கி தலை குனியணும். மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி ஹையஸ்ட் நம்ம தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எவனும் வர முடியாது. மற்ற சமுதாயத்தில் 10,000, 15,000, 35,000, 50,000, நம்மகிட்ட எவ்வளவு? ஆளுக்கு தகுந்த மாதிரி 1.5, 2.25, 5 லட்சம், 50 பவுன் நகை, 100 பவுன் நகை. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடியை தொட்டு நிக்கி. 1 கிலோ தங்கம் கொடுக்கலாம் இவன் கேட்கிறான். எந்த சமுதாயம் இப்படி இல்லைங்களே. இதுதான் நபி வழியா? நபி வழியை பேசக்கூடிய உலமா பெருமக்களை பார்த்து நான் கேட்கிறேன். அன்னைக்காக மின் சுன்னத்தின்னு கல்யாணத்தில் போய் உட்கார்ந்து துவா ஓதுறீங்களே, ஹதீஸ் சொல்றீங்களே, இந்த திருமணம் நபி வழி திருமணமா? நபிகள் நாயகம் காட்டி தந்த போதனையின் அடிப்படையில் இந்த திருமண வாழ்க்கை பந்தம் நிவர்த்தி செய்யப்படுகிறதா, செய்து வைக்கப்படுகிறதா? யோசிச்சீங்களா? என்னைக்காவது இந்த அநியாயத்திற்கு எதிராக, இத்தனை பெரிய அக்கிரமத்திற்கு எதிராக, அல்லாஹ் கொடு என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்தில் வாங்கக்கூடிய இந்த கொடுமைக்கு எதிராக உங்களுடைய ஜும்மா மேடைகளில் உரை நிகழ்த்தி மக்களை விழிப்படைய செய்திருப்பீர்களா? இதற்கு எதிராக தீர்மானம் போட்டீர்களா? எது எதுக்கலாமோ தீர்மானம், எது எதுக்கலாமோ பஞ்சாயத்து, எதற்கெல்லாமோ ஆலோசனை கூட்டம், எதற்கெல்லாமோ பதிலளிப்பு கூட்டம். எதுக்கு பதிலளிப்பு கூட்டம்? நம்ம இப்படி போட்டு போனா அடுத்த வாரம் அடுத்த ஒரு மேடை போட்டு பதில் சொல்லுவோம். என்ன பதில் சொல்ல போறீங்க? இது நபி வழி திருமணம் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் கரெக்ட் தானே சொல்ல போறீங்களா? என்ன சொல்வீங்க? சம்பந்தம் இல்லாத காரியத்திற்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற இத்தனை பெரிய பிரச்சனைக்கு என்ன விளக்கம் சொன்னீர்கள்? என்ன மக்களுக்கு போதித்தீர்கள்? இது குறித்து எப்படி எச்சரிக்கை செய்தீர்கள்? நபி வழியை புறக்கணிச்சிருக்கோம்பா, நபி வழியை மறந்து செயல்பட்டா நாம நரகத்துக்கு தான் போகணும். ஆகையினால இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். ஜமாத் உலமா கூடி தீர்மானம் இயற்றியதா? இயற்றி இருந்தால் நாங்கள் நபி வழி என்று நீங்கள் ஜும்மா மேல பேசுறத நம்புறோம், கரெக்ட் ஒத்துக்கிறோம். சரியான ஆட்கள் நபி வழிதான் நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழினாங்க. திருமணத்தில் அப்படி கரெக்டா நின்னாங்க, ஏத்துக்கிறோம். செஞ்சீங்களா? ஜமாத்து தலைவர்கள் செய்தார்களா? மற்ற எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நம்ம சமுதாயத்துக்கு. வெள்ளிக்கிழமை ஜும்மா மேல ஒரு 1000 பேரை கூட்டி வச்சு ஒரு கருத்து, ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லணும்னா 10,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. மைக் செட்டை கூப்பிடு, அவருக்கு 2000, டூப் லைட்டை கட்டி அதுக்கு ஒரு 1500, போஸ்டர் அடி அதுக்கு ஒரு 2000, போலீஸ் பெர்மிஷன் கேளு, அது சில ஊர்ல சில இடத்துல 4 நாள் 7 நாள் இழுத்தடி, அதுல 1008 கண்டிஷன். அதுக்கிடையில இவங்க வேற வந்து நின்றுக்கிட்டு பல ஊர்கள்ல அவனுக்கு கூட்டம் கொடுக்காதேன்னு எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை உடைத்து பிரச்சனை, அதற்காக மேலிடத்திலிருந்து கீழிடம் வரைக்கும் போராட்டம், அவ்வளவு பிரச்சனை சந்திச்சு ஒரு 1000 பேரை கூட்டி வச்சு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறதுக்கு 1 மாசம் உழைக்க வேண்டியது இருக்கு, 1 வாரம் உழைக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த 1000 பேரு உங்க மஹல்லாவுல உங்க பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் என்னத்தையாவது சொல்லுறான்னு ஒரு போஸ்டர் இல்ல, ஒரு விளம்பரம் இல்ல, ஒரு துண்டு பிரசுரம் இல்ல, ஒரு மைக் செட் செலவு இல்ல, ஒரு டியூப்லைட் தேவையில்லை, ஒரு போலீஸ் பெர்மிஷன் இல்ல, வந்து உட்கார்ந்து எதையாவது சொல்லு கேட்கிறாங்க. அரை மணி நேரம் என்னத்தையாவது சொன்னீங்களா? அவன் கேட்கிற மாதிரி சொன்னீங்களா?
ஏதாவது சொல்லுவாருன்னு கேட்கலாம், உட்கார்ந்து பார்க்கலாம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அவர் ஒண்ணு சொல்ற மாதிரி தெரியல. நாகூர் ஆண்டவருடைய அற்புதம் எண்ணற்ற இளவு, ஒரு இளவும் புரிய மாட்டேன். சாவுலமீது பாஷா வந்தார்கள். நாகூர் ஆண்டவர் ஆட்டை மாட்டை அறுத்து அடுத்த விட்டு மாட்டை அறுத்து பக்கத்து விட்டு கோழி எடுத்து உமா பெற பாத்தியாவதனமான அந்த கதையெல்லாம் அவுத்து விடுவாங்க. தென்காசிக்கு வந்தார். ரப்பானியா மேரசா இருக்கிற தென்காசியில அந்த இடத்துல கதை விடுறாங்க. அங்கதான் தங்கியிருந்தாராம். மாட்டை அறுத்தாராம். என்ன மாடுன்னு தெரியலையா, அறுத்து தின்ன உடனே பக்கத்து விட்டாரு, என் மாட்டை வேண்டாம் தின்னது வந்துட்டாரா. ஒண்ணும் கவலைப்படாதுப்பா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தின்னு சக்கையை துப்பி வச்சிருப்பாங்க. எலும்ப பூரா கூட்டி வச்சு உடனே மாடு எந்திரிச்சு வந்துருச்சான். இது யாருக்கு, எதுக்கு இந்த கதை, என்ன பிரயோஜனம்? கேட்டு பாக்குறான், ஒன்னும் செய்தி இல்ல. சரி, வரும்போதே பிளானோட வந்துடுறான். ஒரு வாரம் கேட்கிறான், செய்தியை காணும். 2வது வாரம் கேட்கிறான், செய்தியை காணும். 3வது வாரம் கேட்கிறான், செய்தியை காணும். 4வது வாரம் இது செய்தியை கேட்கணும், போக வேண்டாம்ப்பா, அரை மணி நேரம் போய் ராகத்தை தூங்கி எந்திரிச்சு வருவோம்னு வேகமா ஃபேன் எங்க ஓடுது இப்படியே பாக்குறான். ஃபேன் ஓடுனா மட்டும் போதாது, பக்கத்தில் உள்ளவன் கண்காணிக்காத வகையில நாம தூங்க வேண்டியது இருக்கு. அதனால தூண் எங்க இருக்குது, தூண் இல்லாத இடத்துல உட்கார்ந்து வச்சுக்குவோம், வண்டி அப்படியே லம்பும்ல, பக்கத்துல மண்டையில முட்ட வேண்டியது இருக்குமே. அதனால தூணுலாம் அப்படி பஸ்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்த மாதிரி ஒரு சாய்மானம். அதுலயும் சில பள்ளிவாசல்கள் 2 பக்கமும் கபரிஸ்தான் இருக்கும். கதவை திறந்து விட்டா ஜிலு ஜிலு காத்து வேற. அந்த வாசகிட்ட கதவுல சாஞ்சு உட்கார்ந்து இமாம் தாராட்டு பாட, தாராட்டு முடிஞ்சோட எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர். இதான பண்ணீங்க. சமுதாயத்திற்கு எத்தனை பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம். ஜும்மா மேடை நபிவழி அதில் சொல்லப்படல, நபிகள் நாயகத்தினுடைய போர்ல பேசப்படல, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்படல. அதனுடைய விளைவு காசுபடத்துடைய மோகத்தினால் இந்த சமுதாயம் பொருளாதாரம் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பொருள் வந்தால் போதும். அது நபிவழிக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது நபிவழிக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, பிறர் அதை ஆதரித்தாலும் சரி, மற்றவர்கள் அதை எதிர்த்தாலும் சரி, எனக்கு தேவை காசு. நபிவழியை தூக்கி ஓரங்கட்டு. அப்ப நபிவழி சொல்றது பொய் சொல்கிறீர்கள். நரகத்திலிருந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த நபிவழி, நீங்க உங்க வாய் சொல்லக்கூடிய இந்த நபிவழி நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்தாது. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, வாழ்க்கை மூலமா சொல்லுங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நடத்த வேண்டிய காரியங்களை நபிகள் நாயகம் காட்டி தந்த மாதிரி சொல்லுங்க. அப்பதான் அந்த நபி வழிதான் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும், நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை பெற்று தரும். இதை சொன்னா இதற்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள், இதற்கு எதிராக கண்டன குரல்கள், இவர்களை வளரவிடக்கூடாது. பல்வேறு திட்டம் தீட்டப்படுகிறது. அதுக்காக எப்படி குர்ஆன் ஹதீஸிலிருந்து பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வச்சு நமக்கு எதிராக அவர்களுடைய அந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நபிவழியை பின்பற்றோம்னு சொல்லி அந்த நபிவழிக்கு விட நாங்களும் நபிவழிதான். ஆனா அந்த நபிவழி மட்டும் போதாது. அடுத்த பாயிண்ட், அடுத்த வார்த்தை எடுத்து வைப்பாங்க. நபிவழிதான் சொர்க்கம். ஆனா அந்த நபிவழினா வெறும் நபிவழி மட்டும் இருந்தா, ஹதீஸ் மட்டும் இருந்தா போல, வெறும் குர்ஆன் மட்டும் இருந்தா போல. அதுக்கு இமாம்கள் வேணும், பெரியார்கள் வேணும், மதுஹபுகள் வேண்டும், சஹாபாக்கள் வேண்டும், பெரும் பெரும் பலம் தின்னு கொட்டை போட்டு அஜர்த்துமார்கள் வேண்டும். அவங்க எல்லாம் என்னத்தை எல்லாம் சொன்னாங்களோ அதுவெல்லாம் சேர்த்துதான். அப்படிப்பட்ட நபி வழித்தான் நாளை மறுமையில நரகத்திலிருந்து விடுதலை செய்யும். அப்படி சில பேர் பொய்யாக நபி வழின்னு சொல்லிவிட்டு மாற்றம் செய்கிறவர்கள். இன்னும் சில பேர் நபி வழி மட்டும் சொர்க்கம் கொண்டு போகாது,
அந்த நபி வழியை விளங்க வேண்டும் என்றால், நபி வழிப்படி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு மதுஹபுகள் தேவை, பெரியார்கள் தேவை, இமாம்கள் தேவை, அவர்கள் சொன்ன விளக்கங்கள் தேவை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல்களும் தேவை. அது இருந்தால்தான் அத்தோடு சேர்ந்த நபி வழிதான் சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் என்று எடுத்து வைக்கிறார்கள் வாதத்தை. இது உண்மையில மதுஹப் மேல உள்ள பற்றில அல்லது பெரியோர்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில சொல்லப்படக்கூடிய வாதம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. மதுஹப் சரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாதத்தை சொல்லல. பெரியார்கள் ரொம்ப கரெக்டா சொன்னாங்க, அவங்க ரொம்ப தெளிவா சட்டம் வகுத்தாங்கன்றதுக்காண்டி இது சொல்லல. இதை அவர்கள் எடுத்து வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெறும் நபிவழி மட்டும் சொன்னால் அதனால் அவர்களுக்கு பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது. அந்த இழப்புகளை சரி செய்வதற்காக, அந்த இழப்புகளில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வெறும் நபிவழி போதாது, இமாமு வேணும், மதுஹப் வேணும், பெரியார்கள் வேணும், அஜர்த்துமார்கள் வேணும். அது என்ன இழப்பு? வெறும் நபி வழியில் மட்டும் சொன்னா இவங்களுக்கு இவங்க இழக்கக்கூடிய முதல் இழப்பு பேரும் பெருமையும் புகழும், போலித்தனமான கௌரவமும் மரியாதையும். நபிகள் நாயகத்தினுடைய வழியை பின்பற்றினா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தாங்களே, அது மாதிரி என்ன புகழ்ந்துராதியப்பா, தேவையில்லாம புகழாது. அப்துல்லாஹி வ ரசூலு, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி புகழு, ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லு, அது எனக்கு புகழ்ச்சி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த தூதத்துவத்தை கரெக்டா எடுத்து சொன்னாங்க, அதை சொல்லு, எனக்கு சந்தோஷம். அப்துல்லான்னு சொல்லு, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல அடிமையா இருந்தேன் அப்படி சொல்லு, அது எனக்கு சந்தோஷம். தேவையில்லாம வரம்பு மீறி புகழ்ந்துடாத, தேவையற்ற மரியாதை செஞ்சிடாத, போலி கௌரவத்தை எனக்கு ஏற்படுத்திடாத என்று நபிகள் நாயகம் அவர்கள் புகழுக்கும் போலி மரியாதைக்கும் ஆப்பு வச்சுட்டு போனார். அதை என் சமுதாயத்தில், என் மார்க்கத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நானா இருந்தாலும் சரி தேவையில்லாம போடக்கூடாது, போலி மரியாதை செய்யக்கூடாது, நான் வரும்போது எந்திரிச்சு நிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. இப்ப அஜர்த்துமாருடைய லெவல் என்ன? இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஆலிம் உலமா பெருமக்கள், சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள், தரீகா ஷேக்குகள், முரீதுகள் எல்லாத்துக்கும் லெவல் என்ன? அவங்க வந்தாலே பராக் அஜர்த்து வர்றாப்பா, அஜர்த்து வர்றாப்பா, பெரிய அஜர்த்து வர்றாப்பா. இன்னும் பல பேருக்கு அஜர்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பேரை கூட பேரை சொன்னாலே, பொண்டாட்டி மாறு புருஷன் பேரை சொன்னா ஒரு காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்பவும் சில பகுதியில் அந்த பழக்கம் இருக்கு. அவங்க பேரை எப்படி சொல்றது? ரேஷன் கடைக்கு பேர் எடுக்க, லிஸ்ட் எடுக்க வந்திருப்பாங்க, புள்ளிவர கணக்கெடுக்க வருவாங்க. நம்ம சமுதாயத்தில் பல குடும்பத்தில் பொம்பளை எப்படி, உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமா, அவங்க பேரை எப்படி சொல்ல? எத்தனை மருமோன, அவங்க மாமா பேரை சொல்லு, கொஞ்சம் மருமோனை கூப்பிட்டு, அதாவது பிள்ளைய கூப்பிட்டு உங்க அத்தா பேரை சொல்லுவ. அதான் வேடிக்கையா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. பேரை கேட்டாங்களாம். கேட்டோன்னு அந்த அம்மா சொல்லிச்சான், வீட்டுக்காரு பேரா, பேரு 50-50 250 ஒரு பொம்பு, 50-50 250 50-50 100 ஆகி போச்சா? அவர் பேர் 100 முகமது தான். 50-50 250 ஒரு முகமது கூட்டி கழிச்சுக்க, அதான் விடைதான் என் புருஷன் பேருன்னு. அது மாதிரி அஜர்த்துமாரு பேரை சொன்னா மதிப்பு குறைஞ்சிரும். அது எப்படி பேரை சொல்லி கூப்பிடுறது? அது கூப்பிடுறது தானே பேரு, வேற எதுக்கு பேரு? பேரை வச்சு வேற என்ன செய்ய? பேரை வச்சு சோறு திங்க முடியுமா? பேரை வச்சு வீடு கட்ட முடியுமா? பேரை வச்சு வேற என்னமாவது புண்ணியம் இருக்கு? பேர் எதுக்கு? கூப்பிடத்தான் பேர். அதை கூப்பிட பேரை சொல்லி கூப்பிட்டா மரியாதை குறைஞ்சிருமா? அதனால ஹஸ்ரத் குப்லா அவர்கள், குப்லா அவர்கள் நோக்கி தான் சொல்ல போறீங்களா? திசை ஏன் அந்த வரும்போது அதற்கு இடம் கொடு. வரும்போது இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஹஜ்ரத் குப்லா அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். மேடையில் வரும்போதே அறிவிப்பு வேற, வீட்டுக்கு போனா தனி கௌரவம் மரியாதை,
அஜர்த்து கிடங்கு சபையில எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. இவர் லேட்டா வருவாரு. லேட்டா வந்தா கடைசியில் இருக்க இடத்துல உட்கார வேண்டியதானே. அவன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி அவங்க போய் நேரம் முன்னாடி போய் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி உட்காரும். அஜர்த்தோட இறங்குடி இருக்கிறவனுக்கு எழுப்பி விட்டு அல்லாவுடைய நபி வழியுடைய செட்டப் எப்படி, ஒரு ஆளு சபையில உட்கார்ந்துட்டாருன்னா பின்னாடி வந்தவன் எழுப்பி விட்டு உட்கார கூடாது. அது அவனுக்கு இடம். வஸ்ஸாபிகூன் முந்தியோர் முந்தி வந்தவனுக்கு தான் முன்னுரிமை. பின்னாடி வந்தா பின்னாடி வரக்கூடியவன் லேட்டா வர சொன்னா அஜர்த்துனா லேட்டா வருவீரா? லேட்டா வந்தா மட்டும் இல்ல, முன்னாடி போய் உட்கார வைக்கிறது மட்டும் இல்ல, எல்லாத்திலையும் தனி கவனிப்பு. லைனா எல்லாத்துக்கும் பாச்சாவதி முடிச்சு பழம் விளம்புவாங்க. பிச்சு வாழைப்பழத்தை ஒவ்வொரு பழமா போய்கிட்டே இருக்கும். அஜர்த்து வரும்போது குடுக்கிற பையன் சின்ன பையனை விட்டு கொடுக்க சொல்லி சொல்லுவோம். அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுக்குற மாதிரி இப்படியே ஒண்ணு கொடுத்துட்டு போ. அஜர்த்து கூட வாழைப்பழமா 2, பிஸ்கட்டா 2, காப்பியா 2, வீட்டுக்கு சோறு சாப்பிட மத்த எல்லாரும் ஏதோ பாத்தியா மூணுதுன்னு திங்க வருவாங்க. சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அஜர்த்து சாப்பிட்டுட்டு போகும்போது கையில ஒரு தூக்கி எதுக்கு? அஜர்த்து வீட்டுக்கு சேர்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்தவங்களுக்கு தீவனம்னா அஜர்த்துக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு சேர்த்து தீவனம். மரியாதை மேடையில வந்து உட்காருவாங்க. மீனாள் விழா நிகழ்ச்சி, நபிகள் நாயகத்துடைய பிறந்த தின நிகழ்ச்சி என்ற பெயரில் அறிவிப்பு செய்யப்பட்டு கூட்டம் அரங்கேறும். வந்து உட்கார்ந்தா அஜர்த்த பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அஜர்த்தை பத்தி ஊத்துனவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? 50 ஆண்டு கால அனுபவம் நிறைந்த, மார்க்கத்திலே பல விஷயங்களை கற்றறிந்த ஆலிம் உலமா பெருமகன், பல்வேறு ஆளுங்களை உருவாக்கி அப்படியே அடுக்குவா வானலால் அடுக்கி மிகச்சிறந்த பேச்சாளர், நாவன்மை நிறைந்தவர், சொல்வெல்லாம் அப்படி இப்படின்னு அடக்குமுறையில் அடுக்கி அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில உரையாற்றுவார்கள். அப்படி சித்திக்கிட்டே அஜர்த்துக்கு ஒவ்வொரு வார்த்தை கூடும்போது நபிவழி, உண்மையில நபிவழி வந்தா இதுக்கு உண்டா, அனுமதி உண்டா? நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கெல்லாம் எந்த அளவுக்கு தடை விதிக்கிறாங்க? நபிகள் நாயகத்தை அறியாமையினால் அந்த சமுதாயம் புகழ்ந்து விட்டால் கூட கூட்டு கண்டிப்பாக என்ன ஓவர போடுற என்ன விவரம் தெரியாது உனக்கு? நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த தருணம் மக்கள் பேசுகிறார்கள், சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்துட்டாரு, அதுக்கு தான். ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அப்படியே இருக்கல, வந்து என்ன தேவையில்லாம பேச்சு? இந்த ஷம்ஸல் கமர் ஆயத்தான், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், யாருடைய பிறப்புக்கும் யாருடைய இறப்புக்கும் அவை கிரகணம் பிடிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவைகள் சுற்றி சுழந்து கொண்டிருக்கின்ற, தேவையில்லாம எதுக்கு எனக்கு பில்டப் கொடுக்கிற? எதுக்கு இந்த தேவை? கல்யாண வீட்டுக்கு போறாங்க, சின்ன பிள்ளைங்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே பாட்டு ஸ்டைல் மாறு. வரும்போது புகழ் பாடுவாங்கல்ல, வரும்போது பாராட்டி பேசுவாங்கல்ல, வருக வருக வருக, அது மாதிரி ரசூலுல்லாஹ் வரவேற்கிற விதமாக ஃபீனா நபியுன் யாலமு மா ஃபீ கதின், நம்மிடத்திலே ஒரு தூதர் இருக்கிறார், நாளை நடப்பதை எல்லாம் அறிகிற ஆற்றல் படைத்தவர். இப்படிப்பட்ட ஆளு தெரியுமா ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அப்படியான்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு போகல. பிள்ளைங்களை ஊட்டி நிப்பாட்டுங்க, முதல்ல படிச்சதை படிங்க. யாரு சொன்னா நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருமா சொன்னா? அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே படிச்ச பாட்டை படி, இந்த பாட்டை படிக்காத. நபி வழி வந்தா இந்த போலி வார்த்தைகளுக்கு கௌரவத்திற்கு எந்த அளவுக்கு கௌரவம்னா, 60 வயசு பெரியாரா இருப்பாரு, 35 வயசு சாயிபு. இந்த சின்ன வயசுல இருக்கிறவருக்கு கொடை, பெரியவர் கொடை பிடிச்சிட்டு போவார். நடக்கா இல்லையா? இல்லன்னு மறுக்க முடியுமா? பெரியவர் சின்னவருக்கு அவ்வளவு கொடை பிடிச்சு போற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் கொடை பிடிச்சிட்டு போறத பாக்குறாங்க. வெயில போய்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா வெயில காணோம். பார்த்தா கொடை துணியை பிடிச்சு பிடிச்ச ரசூலுல்லாஹ் போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. யாரு பிடிக்கல? இங்க எப்படி? இவர் சின்ன வயசா இருப்பாரு, பெரிய மனுஷன் ஒருத்தர், அந்த ஆளு கொடையை பிடிச்சிட்டு போவாரு, இவர் கையை கட்டிட்டு சாய்பு அப்படியே பந்தா சீனை கொடுத்து நடக்கிறது. இந்த சீனுக்கு எல்லாம் வேட்டு வைக்கப்படும் நபி வழி வந்தால்.
நபிகள் நாயகத்துடைய போதனை கடைபிடிக்கப்பட்டால் டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அதனால தான் இந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் எதிர்க்கப்படுது. தௌஹீத் பிரச்சார கூட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க? இவங்க வந்தா நபி வழிம்பா, நபி வழியில் வந்துச்சா இந்த மரியாதை, கௌரவம், பாராட்டுரைகள், மீனாள் விழாவை அஜர்த்த புகழ்றது, அஜர்த்த புகழ்ந்தவன அஜர்த்த வந்து நின்றுகிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பார்த்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய காவண்ணா ஆனா மீரா சாஹிப் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில இந்த கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தர், இறை இல்ல கொடைவல்லல், கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் யாரு? அஜர்த்து பிட்ட ஓட்டுறது நிகழ்ச்சி நடத்துறவர்கள். எதுக்கு? நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போன அஜர்த்துக்கு 2500 கவர் வெட்டணும்ல. இந்த வருஷம் 2500 ஓகே, வருஷம் இந்த 2500 தக்க வைக்கணும்னா நிகழ்ச்சி நடத்துறவன நாம முதல்ல தக்க வைக்கணும். அவர் 2 பிட்ட போட்டு கூல் பண்ணோம்னா அடுத்த வருஷம் அவர் நம்மளை கூப்பிட்டு அடுத்த 2500 3500 பில்லு எகுரும். நல்லா ஜருத்துப்பா, அவரையே கூப்பிட்டுருவோம்பா. போன வருஷம் வந்தார்ல, போடுன்னு போட்டார்ல, போடு ரம்பத்தை போட்டு தீர்த்திருப்பார். கூட்டத்தில் அப்படிதான் ஒருத்தவன் அஜர்த்து பேசிட்டே இருந்திருக்காரு. பார்த்தா கூட்டமெல்லாம் நேரம் ஆக கலந்து போயிடுச்சு. ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து தேம்பி எழுதான். அதற்குனா சந்தோஷம். அம்மா நமக்கும் இப்படி பேச தெரியுமா? ஒருத்தர் அளவைக்கிற அளவுக்கு என்னன்னு கேட்டணும். என்ன மேட்டரு அவன் உள்ளத்தை டச் பண்ணிச்சுக்கிறத கேட்டணும்னு. தம்பி வாப்பா, நீ இவ்வளவு தூரம் தேம்பி அழுகுறா, என்னடா என் பேச்சுற? அப்படி என்ன உன் உள்ளத்தை பாதிச்சது? அது ஒண்ணு இல்லைங்க அஜர்த்து, நீங்க பேச அந்த உங்க தாடி இருக்க குஞ்சு தாடி மேலும் கீழம் போயிட்டு வந்துச்ச. நான் ஒரு ஆடு வச்சுட வளர்த்தாஜர்த்து, அந்த ஆட்டுக்கும் இதே தாடி, அது திங்கும் போது அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுமே. அந்த ஆடு ரயில அடிபட்டு செத்து போச்சு அஜர்த்து. அது நீங்க பேச ஆட்டோட நினைவு வந்து எனக்கு அழுக தாங்க முடியல அஜர்த்துனா. அஜர்த்து நம்ம கேட்காம போயிருந்தா நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. இந்த போடு போட்டவரை போன வருஷம் நிகழ்ச்சி நடத்துறவர் சொல்லுவாரு, அவரையே கூப்பிட்டுருவோம்பா, என்னமா பேசினாரு, பொழந்து கட்டி விட்டாருலன்னு. எதுக்கு? அவர் வச்ச அந்த ஐஸுக்கு இவர் கொடுக்கிற வெகுமதி, போலி மரியாதை, தேவையற்ற கௌரவம், கண்ணியம். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தோம். அதுவும் இந்த ஏகத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றதா இருந்தா, பக்கத்துல தடிக்கு விழுந்தா தென்காசி ரப்பானி மாஸ்டர் படிச்சேன். எங்க ஊர்லயே முதல் அஜர்த்து நான் தான், ஃபர்ஸ்ட் ஆலிம்சா. அதுக்கப்புறம் வேற இன்னும் ஒரே ஒரு ஆளு, மொத்தமே 2 பேர் தான் முதல் ஆலிம்சா. ஊருக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஊருக்கு ஒரு ஆலிம்சா வந்துட்டாரியா. இன்னும் ஆன்மீகத்துல அப்படியே ஊரு கொடி கட்டி பறக்க போகுது, நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து அஜர்த்த வரவேற்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு இறங்கினதான் தோஷம், நேரம் கூட்டிட்டு போய் பள்ளியாசல உட்கார வச்சு ஆலிம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பேசுறாங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிற கிராமத்து ஆலிம் சாரை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜமாத்து நிர்வாகமே ஏற்பாடு பண்ணுது பள்ளியாசல.
எங்க ஊர் பள்ளிவாசல் ஊரு ஊரா வலிப்பு அஜர்த்து நடக்கும். ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் 10 வயசுல அத்தா கொண்டு மாரசால தண்ணி தொழிச்சு விட்டு என்ன 12 வயசு 13 வயசுல குர்ஆன் மனப்பாடம் பண்ணி ஊர் ஊரா போய் ரமலானுக்கு காசுக்கு தொலை வைக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த வரிசையில கடைசியாக ஹையஸ்ட் ரேட் பேசி எங்க அஜர்த்து அனுப்பி விட்டு உங்க ஊருக்கு தான் என்ன 2002 ரமலான்ல இங்க இருக்கிற பிலால் பள்ளிவாசல் பிலால் மஸ்ஜித் இருக்க அங்க ஒரு வருஷம் ஒரு மாசம் நல்ல ரேட்டுக்கு ஹை ரேட்டு தான் அதற்கு நல்ல தொலைப்பாங்க அப்படின்னு பேசி அனுப்பி விட்டார். 10 சின்ன வயசுல போனதுனால ஒரு 12 வயசு பிள்ளை தொலை வச்சா இப்படி நல்லா இருக்கும். நல்லா இல்லாட்டி கூட அந்த வயசு நல்லா இருக்கிற மாதிரி காட்டும். சின்ன பிள்ளை என்னமா அவ்வளவு சொல்லுவாங்கல்ல அவன் நல்லா ஓலாட்டி நல்லா இருக்க மாதிரி தெரியும். 12 வயசு 13 வயசுலயே தொலை வைக்க போனதுனால அஜர்த்துன்னு கிடக்கும். ஊருக்குள்ள 10 வருஷம் மதரசா வாழ்க்கை முடிஞ்சு திரும்பி வந்தா ஊரே ஜெகஜோதியா விழாக்கோலம் போன்று பூண்டிருக்கிறது. 10 ஆண்டு கால தவத்தை கலைத்து வந்து விட்டார் தவ புதல்வர். பக்கத்தூர்ல வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், பத்தமலை பள்ளிவாசல் இமாம்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலையை நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க ஊருக்காரங்க எல்லாரும் வந்து நேரியல் தெரியும்ல பொண்ணாட ஊத்துவாங்க. சுண்ணத் பெண்ண பிள்ளைக்கு கட்டி விடாது தெரியுங்களா பட்டு துணி மாதிரி இருக்குமே. எங்க ஊர்ல கூட அதான் ஃபேமஸ். நேரியலா வந்து விழுது அவர்களை நேரியல் அழைத்து பொன்னாடை அழைத்து கௌரவிக்கிறார்கள். இவர் கௌரவிக்கிறார் அவர் கௌரவிக்கிறார். லைனா விழுது பேசுறாங்க. ஆலிம்சா ஒரு எதிர்த்து வந்து பேசுறாரு. எங்க அத்தை இயற்கையில எனக்கு வச்ச பேரு பக்கீர் பாபு. பக்கீர் முகமது இருக்குல்ல அது பிறகு மாற்றப்பட்டுருச்சு. பக்கீர் பாபுன்னு இருந்துச்சு. பாபுனா அரபியில வாசல் அர்த்தம். தலைவாசல் வாசல் நுழையிறோம்ல வாசப்படின்னு சொல்லும்ல வாசலுக்கு பாபுமா. விளக்கத்தை பார்க்கணுமே. ஆன்மீகத்தில் வந்து நம்ம சேரன் மகாதேவி கரை புரண்டு ஓட போகிறது. இதோ திறந்து வைக்க வந்து விட்டார் பாபு வந்து விட்டார். இவர் பேரே பாபு. ஆன்மீகத்தினுடைய வாசலை இவர் திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேருக்கு ஒரு வியாக்கியானம், ஆளுக்கு ஒரு வியாக்கியானம், எங்க அத்தாவுக்கு ஒரு வியாக்கியானம். எங்க அத்தாவுக்கு தலையில தூக்கி வச்சு ஐஸ் கட்டி அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி, எங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு ஐஸ் கட்டி. அந்த அளவுக்கு ஊத்துற ஊரு. அதுக்கு அப்புறம் தான் அந்த பிலால் மஸ்ஜித் தொலைச்சு போன அப்பதான் இங்கிட்டு இருக்கிற இந்த நஜாத் குரூப்போட லிங்க். அதுல நம்ம சைஃபுல்லா ஆஜா ரொம்ப விவரமானார். லேசா சந்திச்சுட்டு போயாச்சு. போனா முபாரக் மஸ்ஜித்ல இருந்து கேசட் வாங்கிட்டு போய் ஆடியோ கேசட் ஊருக்கு தெரியாம தெரிஞ்ச பிரச்சனை ஆயிருமே. தெரிஞ்ச சிக்கல ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கொடிமரம் அது இதெல்லாம் கூடாதுன்னு பேசிவிட்டேன் சும்மா யதார்த்தமா. ரொம்ப பெரிய அறிவினாலும் இல்ல பிரச்சனையா போச்சு. ஏதோ நஜாத்காரனை கூட்டு வந்துட்டிய அவன் தருவா கூட அப்படி இப்படிங்கிறான். நிர்வாகத்தில் சொன்னாங்க என்னப்பா ரொம்ப பிரச்சனையா இருக்குதா எல்லாரும் உன்னை வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்ப சொல்றாங்களே. அடையங்க நீங்க வேற பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சு. அதுக்காக இந்த பார்சல் பண்ற வேலை தான் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து கூப்பிடுறாங்க. நான் சொல்லல அண்ணன் வந்து கூப்பிடுறாரு. உள்ளுக்குள்ள பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே தலைவர் அப்ப மாநில தலைவர் தலைவர் சந்திக்கணுங்கிறாங்க. வந்து சந்திக்கிறோம். யாரு அவங்க மாநில தலைவர் சந்திச்சிருவோம் பாத்துருவோமே. பார்த்துட்டு பயப்படாதீங்க ஆறு சொல்றா தைரியமா பேசுங்க. அப்ப உள்ளுக்குள்ள எனக்கு சிரிப்பா வந்துச்சு. போங்கடா சும்மா கிளப்பி விட்டுருவேன். 15,000 பேசி வந்திருக்கிறோம். உங்க காசுக்கு வேட்டு வைக்க வந்திருக்கியா? சரி 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 தலையாட்டி போய் வெளியில வந்தா ஓடுது முன்னறிவிப்புகள்னு. முபாரக் பள்ளியில இந்த ஓருக்கு பிறகு ரமலான்ல டிவியை தூக்கி வச்சு கேசட் போடுறது வழக்கம். இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப போடுறீங்களா? இப்ப இல்ல. அப்ப ரமலான்ல போட்டு இருந்தீங்க. முன்னறிவிப்புகள் ஓடுது. பார்த்தா என்னடா சொல்றாரு ஹதீஸ்ங்கிறார் குர்ஆன்ல நிறைய வசனத்தை எடுத்து போடுறாரு. சரியாத்தானே இருக்குது. நமக்கு ஒரு மேலும் சொல்லி தரல. இந்த நேரம் நமக்கு தெரியாம போச்ச. அப்படியே கேட்கிற ஈர்ப்பு. ரமலான் முடிஞ்சு ஊருக்கு போயாச்சு. உள்ளம் தடுமாற்றத்தில் இருக்குது. எதை தேர்ந்தெடுக்கிறது? முன்னாடி வந்து நிக்குது ஊர்க்காரன் போட்ட நேரியது. முன்னாடி வந்து நிக்குது அது பக்கத்துல அஜர்த்து பேசுற பாபுக்கு விளக்கம். ஊர்ல தெருவுல போவேன் அஜர்த்துக்கு வர்றாரு அங்கிட்டு நிக்கிறவன் கையில அவுத்து விட்டுட்டு அங்க அஜர்த்தும்பா. 40 வயசு பெரியவர் 20 வயசுல நான் போவேன் வயசு அவுத்து விட்டு மரியாதை செய்வாரு. எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்பப்ப போனை போட்டு சும்மா அப்படி தொடர்பு விட்டுறக்கூடாது காடி சைஃபுல்லா போனை போட்டுக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் அல்லாஹ் உள்ளத்துல மாற்றத்தை கொடுத்தா இதுதான் சத்தியம் உணர வச்சா காசு பணம் போகுது பரவாயில்ல.
அங்க போன காசு இருக்க வழி இல்ல, போகுது அப்படின்னு முடிவெடுத்து அல்லாஹ் மேல தவக்கலை வச்சு காலை வச்சு தௌஹீதுக்குள்ள என்ட்ராயி தௌஹீது சிந்தனை தௌஹீது பேச்சு, இதுதான் சரி, நபி வழி தான் கரெக்ட் பேச ஆரம்பிக்கிறோம். ஊரு லெவல் மாறுது. நேத்தைக்கு இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் வேஷ்டி அவுத்து விட்டவரு வேஷ்டி அவுத்து விட்டு கீழே சாதாரணமா நிக்கிறாரு, அவரை கிராஸ் பண்ணி போற சீர்திருத்தவாதியம்ல லஜாத்துக்காரன் புறம் போடுறான். இதற்குத்தான் அஞ்சு. அவர்கள் இதை எதிர்ப்பதற்கு, மதுகபை தூக்கி பிடிப்பதற்கு, முன்னோர்களை ஆதரிப்பதற்கு காரணம் மதுகபு பற்றல்ல, இமாம்களின் பற்றல்ல, முன்னோர்களின் மீது கொண்டிருக்கிற மதிப்பு மரியாதை இல்ல. இந்த நபி வழி மாத்திரம் வந்தால் நம்முடைய கௌரவத்திற்கு அடி வைக்கப்படும், நம்முடைய மரியாதைக்கு வேட்டு வைக்கப்படும், நம்முடைய வருமானத்திற்கு முடிவு கட்டப்படும். வருமானம் இல்லாம போய் வந்துகிட்டு இருக்கு, வருமானம் மொத்தமா மௌலூதுல, சத்தத்துல, பாத்தியாவுல, அதைத்தான் மதரசாலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனாலதான் வெளியில வந்து அதையே அதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க நினைக்கிறீர்கள் மதரசாக்களில் 10 வருடம் படிச்ச நாடு, 10 வருஷத்துல கணக்கு போட்டு பாருங்க, மார்க்கத்தை படிக்க போறோம், இஸ்லாத்தை 10 வருஷம் இஸ்லாம் படிச்சிருந்தா எவ்வளவு படிச்சிருக்கலாம்? இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆன் தானே, ஹதீஸ் ரெண்டாவது வைங்க, நிறைய இருக்கு. குர்ஆன் ஒரு தொகுப்பு, ஒரே ஒரு தொகுப்பு, அது அடிப்படையை எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்து கொடுத்திருக்க முடியும்? காலையில சுபஹ் ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் சாப்பிடுறது, குளிக்கிறது, தொழுகிறது, வாக்கிங் போறது, இதை தவிர்த்து இருக்கிற மற்ற நேரங்கள் அனைத்திலும் திரும்ப திரும்ப பாடத்திலிருந்து எங்களுக்கு பாடம் சொல்லி தரப்பட்டது. 10 ஆண்டு காலத்தில் மார்க்கத்தை, திருமறை குர்ஆனை எத்தனை தடவைகள் கற்றுத் தந்திருக்க முடியும்? 100 தடவை சொல்லிருக்க முடியுமா? 50 தடவை, 10 தடவை, ஒரு தடவை கூட முழுமையாக பொய் இல்ல, மிகை இல்ல, தலை இல்ல, கற்பனை இல்ல, கூட போய் இன்னைக்கு காலையில கூட போயிட்டு வந்திருக்கிறேன். அப்பானியால போய் தலையை காட்டிட்டு லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். வந்து நிரூபிக்க தயார். மற்ற மதரசாக்களும் இப்படித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு தடவை கூட அல் ஹம்து சூராவில் துவங்கி குல்லவுல் பிரப்பின்னாஸ் வரைக்கும் திருமறை குர்ஆனை முற்று முழுக்காக பொருளோடு விளக்கி எங்களுக்கு சொல்லித் தரப்படவில்லை. 10 வருஷத்துல, 4 வருஷத்துல சொல்லலாம். இலக்கணத்துக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது, ஃபிக்ஹுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது, அதனால ஹதீஸுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. குர்ஆனுக்கு அவ்வளவு ஒதுக்க முடியல, 4 வருஷம் சொல்லுங்க நியாயம். 10 வருஷத்துல ஒரு தடவையாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா இல்லையா? சொல்லித் தரல. சரி, 30 ஜுஸ்வத்தான் சொல்லித் தரல, ஒரு 15 சொல்லப்படல, ஒரு 10 சொல்லித் தரப்படல, ஒரு 5 சொல்லித் தரப்படல, ஒரு 2 சொல்லித் தரப்படல, ஒரு 1வது சொன்னார்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. ஃபிக்ஹுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது, அதனால ஹதீஸுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. குர்ஆனுக்கு அவ்வளவு ஒதுக்க முடியல. 4 வருஷம் சொல்லுங்க நியாயம். 10 வருஷத்துல ஒரு தடவையாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா இல்லையா? சொல்லித் தரல. சரி 30 ஜுஸுவத்தான் சொல்லித் தரல, ஒரு 15 சொல்லப்படல, ஒரு 10 சொல்லித் தரப்படல, ஒரு 5 சொல்லித் தரப்படல, ஒரு 2 சொல்லித் தரப்படல, ஒரு 1 சொன்னார்களா? 3/4 ஜுஸு மொத்தமே பொருளோடு எங்களுக்கு சொல்லித் தரப்படும். கடைசி வருஷம் 7வது வருஷம் அப்பதான் பைலாவி தப்சீர் பைலாவி பாடம் நடத்துறாங்க. வெறும் 30 பாகத்திலே ஒரு பாகத்தை கூட முழுமையாக முடிக்காமல் 3/4 பாகத்தோடு வருஷத்தை முடிச்சு பட்டம் கொடுத்து அனுப்புறாங்க. மார்க்கம் சொல்லித் தரப்படல. அதனாலதான் இந்த ஆளுங்கள் அங்க என்னத்தை படிச்சாங்களோ அதை வெளியில அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு வெளி சத்தம் ஓதி சம்பாதிக்கலாம், மொழி ஓதி சம்பாதிக்கலாம், பாத்தியா ஓதி சம்பாதிக்கலாம், சலாத்துனாரே ஓதி சம்பாதிக்கலாம். அப்படித்தான் நாங்க வளர்க்கப்பட்டோம். அப்பப்ப திடீர்னு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆஃபர் வந்துடும். ஆஃபர்ன உடனே ஏதோ மதரசாவில காரு வேனு வச்சு அவங்க அப்படி நினைச்சிடாதீங்க. சலாத்துனாரியா மௌலூதுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆஃபர் எங்க பாஷையில மதரசா மாணவர் பாஷையில ஆஃபர் வந்திருக்கிறா. யாரு விட்டு ஆஃபர்? வீட்டு சார் விட்டு ஆஃபரா? 250 ரூபா தருவார். அதற்கு வந்து வாசிப்பார் சிட்டை எடுத்து இன்னைக்கு நைட்டு இங்க வந்து சலாத்து நிறைய இருக்குது, போக வேண்டிய ஆளுக்கு 11 பேர் லிஸ்ட். சலாத்து நிறைய 11 பேர் 4444 வரை ஓதுணும்ல 11 பேர் லிஸ்ட் வாசிப்பாரு. பெருங்கொண்டு பணக்காரன் கூட தலையை காட்டுறது. அஜர்த்து நம்மள போடுவாரா நம்மள போடுவா அப்படி சிரிக்கிறாரு. நேற்று வேணா அங்க போயிட்டு வந்தார், என்ன திரும்ப அப்படின்னு அடுத்தால போடுவாரு. மௌலூதுக்கு காசு கிடைக்கு, பாத்தியாவுக்கு காசு கிடைக்கு, கத்தம் ஓதும் அதுக்கு மட்டும் எவனுமே முன்ன வர மாட்டான். மருசாவுல சலாத்து நாரியான தலையை காட்டுவோம். மௌலூதுன்னா நம்மள போட்டாரு அஜர்த்துன்னு ஓடி வருவோம். கத்தம்னு சொல்லிட்டா தொழுகைக்கு பிறகு சீட்டு எடுத்தாருன்னா வரந்திரியாமா அப்படியே தக்பீர் கட்டிட்டு ரொம்ப அப்படியே பயபக்தியா மூழ்கிறது. தப்பி தவிர கூட நம்மள போட்டக்கூடாதாங்க. மௌலூது ஓதுனா வர்ற காசு ஓதுனவனுக்கு, சலாத்து நாரியா ஓத போனா வர்ற காசு ஓதுனவனுக்கு, கத்தம் ஓதுனா மட்டும் வர்ற காசு அது கம்பெனிக்கு. அதனால ஒரு பேர் கத்தத்துக்கு வரவே மாட்டான். வரதட்சணையில கமிஷன் கேட்கறாங்க பல ஊர்ல. வரதட்சணை வாங்கிட்டு வெளிப்படையா தெரிஞ்சுச்சுன்னா அதுல 10 லட்சமா அதுல ஒரு கமிஷன்களுக்கு ஒதுக்கீடு. அது மாதிரி ஹத்தம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ன உடனே ஹத்தத்துக்கு மாணவர்கள் எவனும் முன்னாடி வர மாட்டான். இப்படி பயிற்சிக்கப்பட்டவனுடைய விளைவு இதுதான். மார்க்கம் சொல்லித்தரப்படல, குர்ஆன் சொல்லப்படல, நபிவழி சொல்லப்படல. அதற்காக வெளியிலே வந்து அவர்கள் படித்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக, இந்த பணத்திற்காக, இந்த புகழுக்காக, இந்த மரியாதைக்காக இது எல்லாம் வேணும்னா நபிவழி மட்டும் போதாதுப்பா, இமாமு வேணும் அவர் சொல்றது கேளு, சஹாபி வேணும் இவர் சொல்றது கேளு, அபூ ஹனீஃபா அவர் சொல்றது கேளு, மதுஹப் வேணும் இவர் சொல்றது கேளு, அந்த பெரியார் சொல்றது கேளு, இந்த மகான் சொல்றது கேளு, அந்த அதற்கு சொல்றது கேளு, நான் சொல்றதையும் கேளு. நபி வழியில நின்னா முடியாது. அதனால இறக்கி கொண்டு வந்து தான் சொல்வதையும் இந்த சமுதாயத்தை கேட்க வைக்க வேண்டும் என்ற சுயநலத்திற்காக வேண்டி நபி வழியிலிருந்து சஹாபி, சஹாபியிலிருந்து இமாம்கள், இமாம்களிலிருந்து மதுஹபுகள், மதுஹபுகளிலிருந்து மகான்கள், மகான்களிலிருந்து பெரியார்கள், பெரியார்களிலிருந்து அதிர்த்துமார்கள், நான் என்று சொல்லுகிற அளவிற்கு இறக்கி கொண்டு வருவதற்கான திட்டம் தான் இந்த மதுஹபை நியாயப்படுத்துகிறவர்கள் செய்யக்கூடிய காரியம். இப்படி நம்ம சொன்ன உடனே ஆதாரம், அடுத்த வாரம் இந்த ஆதாரம் சொல்லட்டும், வருகிறாங்க கூட்டம் போட வர்றாங்க, சொல்லுங்க, சொல்லி வச்சுட்டு போற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க.
சரியாக இருந்தால் ஏற்று நடக்க தயார், தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள நீங்கள் தயாரா? நாங்க பின்பற்றணும், மற்றவங்களை பின்பற்ற சொல்றது ஏதோ சும்மா சொல்றீங்க, அதுக்கு ஹதீஸ்லே ஆதாரம் இருக்குங்க, ரசூலுல்லாஹே சொல்லி இருக்கிறாங்க. என்னங்க சொன்னாங்க? இக்ததௌ பில்லதைன் மின் பாதி அபூபக்கரின் வ உமரின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்க அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்ற நீங்க சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ்வை அடுத்து அபூபக்கரையும் உமரையும் பின்பற்ற சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. அதனால தான் நாங்க பின்பற்ற சொல்றோம், மதுஹப சொல்றோம் என்று மதுஹபுக்கு ஹதீஸ் ஆதாரம் கொண்டு வருகிறார். ஹதீஸ் இருக்குது, அபூபக்கரையும் உமரையும் நபிகள் நாயகம் பின்பற்ற சொன்னார்கள், அதற்கு ஹதீஸில் நபிமொழி இருக்கிறது, மறுக்கல. நான் கேட்கிறேன், மதுஹபு தானே நீங்க நியாயப்படுத்த வர்றீங்க. ஷாஃபி ஓகே, ஹனஃபி ஓகேனா ஷாஃபியை பின்பற்றுங்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வா, அதுக்கு என்னன்னு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? இதோ நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், இக்ததௌ பில்லதீன மின் பாதி ஷாஃபி நுஅமான் இப்னு சாபித், அபூ ஹனீஃபா, ஷாஃபி, அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அப்படி ஒரு ஹதீஸை காட்டிவிட்டு மதுஹப் ஓகேன்னு சொல்லுங்க. நீங்க அபூபக்கர் மதுஹபா வச்சிருக்கிறீங்க, நீங்க உமர் மதுஹபா வச்சிருக்கிறீங்க, ஹனஃபி மதுஹபா வச்சிருக்கிறீங்க, ஷாஃபி மதுஹபா வச்சிருக்கிறீங்க. ஷாஃபி மதுஹப் ஹனஃபி மதுஹப் வச்சுக்கிட்டு அபூபக்கர் உமரை பின்பற்ற சொல்லி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு என்ன முடிச்சு, அமாவாசைக்கு அத்தில்காருக்கு என்ன சம்பந்தம் போடுறது? சம்பந்தம் இல்லாததை சம்பந்தப்படுத்த கூடாது. சரி, ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அபூபக்கர் உமரை பின்பற்ற அது மட்டும் ஓகேவா? பின்பற்றா மார்க்கத்துல அவங்க சொல்றதை எல்லாம் பின்பற்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல. அபூபக்கரை உமரையும் பின்பற்றினா அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருந்தோம், அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி தலைவராக வருவார், அவர்களுக்கு பிறகு உமர் ஆட்சி தலைவராக வருவார். அவருடைய ஆட்சிக்கு, அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய அந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன போதுல. மார்க்கத்தில் அவரே சிலர் சொல்லுவாரு, அவரே சில சட்டங்களை தீர்மானிப்பாரு, அதையே நீங்க பின்பற்றி போகணும்ன்ற கருத்துல நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லல. அதனால தான் ஆட்சிக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவுதான் உலகத்துல உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அந்த அபூபக்கருடைய ஆட்சி இந்த தேசத்தில் மலர வேண்டும், அந்த அவருடைய ஆட்சி இந்த தேசத்திலே வளர வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டு தேச தலைவர்களும் கனவு காண்கின்ற அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக அமைந்திருந்ததற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த போதனை கட்டுப்படி நிர்வாகத்துக்கு நாங்க டோட்டலா சமுதாயம் கட்டுப்பட்டுச்சு. கொஸ்டினுக்கு வேற இல்ல, எழுத்து நிர்வாகத்தில் கேள்வி இல்ல, நிர்வாகம் மார்க்கம்ல கேள்வி. நிர்வாக யுத்தத்துக்கு கூப்பிடியா அந்த உடனே வர்றேன், அவசர காலம் உடனே கிளம்பு, ராணுவத்துக்கு வீட்டுக்கு ஒருத்த வரணும், மிலிட்டரிக்கு அழைப்பு விடுத்தா இல்லங்க எங்க வீட்டுல அவருக்கு முடியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு பிரசவம் பேச்சே கிடையாது, ஆட்சித்தலைவர் சொல்லிட்டாரு கட்டுப்பட அடுத்த நிமிஷம். அப்படி கட்டுப்பட்டதனுடைய விளைவு சூப்பரா நிர்வாகம் தர முடிஞ்சது. எந்த நிர்வாகமும் சீரா இயங்கணும்னா தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள் இருக்கணும், இல்லாட்டி நிர்வாகம் ஒண்ணும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாகம் பண்ணாங்க, அவங்க கீழே இருந்த ஒரு பேரும் அவங்களுக்கு கட்டுப்பட மறுத்துட்டாங்க. பல பேர் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை ஃபிரௌன்ல இருந்து காப்பாத்தி கடலை கடந்து கொண்டு வந்து நிப்பாட்டி பக்கத்து ஊர்ல ஒரு அராஜகம் செய்யக்கூடிய மன்னன் இருக்கிறான், அவனை போய் சண்டை போட்டு தட்டி கேப்ப வாங்கப்பாடு கூப்பிட்டா எல்லா பேரும் சொல்லிட்டான், யா மூசா இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே ஃபிரௌன்ட சண்டை போட்டு கடலை கடந்து கூட்டு வந்தீங்க, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ லெவல் என்னன்னா நீங்களும் உங்க ரப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த ஊர்க்காரங்க கூட சண்டை போட்டுட்டு ஊரை ரெடி பண்ணி வைங்க, அது வரைக்கும் நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், மேட்ரு ஓவர்ல பிறகு தகவல் கூட ஊருக்குள்ள வந்து நாங்களும் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். இந்த படையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? கொசுவை கூட விரட்ட முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய படை எப்படி அப்படி எல்லுன்னா என்னம்பாங்கள
அது கூட உதாரணம் சொல்ல முடியாது. எண்ணெயில அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்து அப்பளத்தை கொண்டு வந்துருவாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு கட்டுப்பாடு, அப்படி ஒரு பணிவு. தலைவர் சொல்லுகிறார், உடனே ஆஜர், உசுர கொடுத்து காரியத்தை முடிப்போம். பல நாடுகள்ல இந்த ஜனநாயகம் நல்லதுதான், சரிதான், மறுக்க முடியாது. ஆனா இந்த ஜனநாயகத்தில் அவன் கருத்து சொல்லி தலைவர் சொல்றதுக்கு கட்டுப்படாத அந்த சிந்தனையினுடைய விளைவு பாருங்க. ஒரு சட்டத்தை உருப்படியா போட்டு நிறைவேற்ற முடியுதா? எதை போட்டாலும் 2 பேர் நான் ஒத்துக்க மாட்டேன் விடு. பாராளுமன்றமே ஸ்தம்பிக்குது. எங்கிட்டால் எவளால் என்ன ஒரு வார்த்தையை சொல்ல வழி இல்ல. உடனே பார்லிமெண்ட் பல கோடி ரூபாய், ஒரு நாளைக்கு 10,000 கோடி செலவு. ஒரு நாள் பார்லிமெண்ட் நடந்து முடியணும்னா அசால்ட்டா அத்தனை 1000 கோடிய எவ்வளோ ஒருத்தி என்னவோ பேசுனா அதுக்காக வேண்டி அத்தனை 1000 காலி பண்ணுது நம்ம கவர்மெண்ட். வேற உட்கார்ந்து சபாநாயகர் சுத்திலால தட்டி தட்டி உட்காரு உட்காரு உட்காரு, ஏன் பிரச்சனைக்கு பதில சொல்லு. ரீட்டா பங்குனா பேசிவிட்டார், ஒரு நாள் க்ளோஸ். யூபியில பார்த்தோம்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவி பேசிவிட்டான். மாநில முதலமைச்சர் மாயாவதியை பத்தி பேசின வார்த்தைகள் தப்புதான், சரி. அந்த பொம்பளையே மன்னிப்பு கேட்டுட்டா. நான் தப்பா பேசி மனம் முன்பட்டு இருந்தா மன்னிச்சுக்கணும், விட்டுட்டு போக வேண்டியதானே. சரி, அந்த அம்மா ஜெயில அடைச்சிருச்சு, அதுக்கு என்ன சட்டப்படி ஆக்ஷன் அதை பார்த்துட வேண்டியதானே. அதுக்கு என்ன பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும்? அவளுக்கு ரைட்ஸ் இருக்கா. நான் எதிர்கட்சி அல்லவா, நான் கேட்கத்தான் செய்வேன். ஒரு சட்டம் போட முடியல, ஒரு திட்டம் போட முடியல, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியல. அந்த அபூபக்கர் உமருடைய ஆட்சி இதற்கெல்லாம் வித்தியாசப்பட்டு நின்றதற்கு காரணம் என்ன? அடிப்படை என்ன? கட்டுப்படுனா கட்டுப்படு, என்ன சொன்னா கட்டுப்படு. நிர்வாகத்தில், மார்க்கத்தில் இல்ல, மார்க்கத்தினுடைய உள்விவகாரங்கள் இல்ல. நீ அந்த அர்த்தம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்தில் சட்டம் சொல்ற ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்கிற பிற என்ன அபூபக்கருக்கும் உமருக்கும்? அபூபக்கர் அவர்கள் மிகச்சிறந்த நபி தோழர், மறுக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபி தோழர், மறுக்கவில்லை. அவர்களுடைய தியாகம் விலைமதிப்பற்றது, அவருடைய இறையச்சம் குறைத்து மதிப்பிட முடியாதது, அதையெல்லாம் மறுக்கல. அதுக்காக மார்க்கத்தில் சட்டத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்கலையே, பிறகு எப்படி உங்களுக்கு? நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் எழுந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையில் தேனை குடிக்க மாட்டேன் ஹராம்னு ரசூலுல்லாஹ் தனக்குத்தானே தடை விதிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா? யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் ஹலால் ஆக்குறது நீங்க எப்படி ஹராமாக போச்சு? தபத்தகி மர்வாத் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்துவீங்க. ஹலால் ஹராம் உங்களுக்கு யாரும் நினைத்து தந்தா? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம் சொந்தமானது, வேற யாரும் பங்குக்கு வர முடியாது. நான் சொல்றேன் சட்டம், நான் சொல்றேன் மார்க்கம், நான் சொல்றேன் தீர்ப்பு. உங்களுக்கு கூட சொல்ற ரைட்ஸ் எடுத்து சொல்ற வேலை உங்களுக்கு. ஃபஹல் அலர் ருசுல் இல்லல் பலாகுல் முபீன். தூதர்களின் வேலை மிக தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை. சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. விளக்கி சொல்லலாமே ஒழிய திருத்தி சொல்ல முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. நாட்டாம தீர்ப்பை மாத்துங்கிற அதிகாரமே இங்க கிடையாது. அந்த நாட்டாம என்னத்தை சொன்னாலும் அதான் தீர்ப்பு. அதுக்கடுத்து அதை மாத்துறதுக்கு இடையில யாருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு யுத்த களம், நபிகள் நாயகத்திலே முனாஃபிக்குகள் வந்து கேட்கிறார்கள், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, யுத்தம் பயந்து போயிட்டான். நயவஞ்சகர்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம் மாதிரி வேடம் போட்டு இங்க கிடைக்கிற லாபத்தை இங்க எடுத்துக்குவோம், காபிர்கள்ட்ட கிடைக்கிற லாபத்தை அங்க எடுத்துக்குவோம். திடீர்னு பார்த்தா சண்டைக்கு வா, போருக்கு வா, போர்ல போய் எவனும் போட்டு தள்ளிவிட்டோம்னா சிக்கலா போயிருமே, போருக்கு போகாம உயிரை பாதுகாக்கணுமே. ரசூலுல்லாஹ் வந்து அவுத்து விடுறான் புழுகு முட்டைய வைத்த வலிக்கு. ஆளாளுக்கு ஒரு காரணம். பொண்டாடிக்கு பிரசவம், நன்னா படுக்கையில் இருக்காரு, நன்னி வீட்டுல இருக்காரா பாக்க ஆளுக்கு என்ன தேவைன்னு சொல்றான். அதனால போருக்கு வர முடியாது, கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, விதிவிலக்கு கொடுங்க. சரி ஓகே, போ கோ கோ. ரசூலுல்லாஹ் சொல்ற, சரி இறப்பா, வர வேண்டாம் விடப்பான்ட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் எல்லாம் வந்தாகணும்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ்
அவங்க அனுமதி கேட்டவன விட்டுட்டாங்க. அல்லாஹ் வசதி வைக்கிறான் எடுப்புல மேட்ருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பீடிகை அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மன்னிச்சுட்டேன், ஏற்கனவே மன்னிச்சுட்டேன். நபியுடைய முந்தைய பிந்தைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் ஏற்கனவே தீர்ப்பு எழுதி விட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. அல்லாஹ் சொல்றான் அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சு விட்டான். லிமாதின் தலவும் இருந்தாலும் கேட்கிறேன், எதுக்கு நீங்க அவனுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தாயத்த பையனல கல்லதீன சதகு வ தஅலமல் காதிபீன். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ்விடமிருந்து என்ன தீர்ப்பு, என்ன சட்டம் இப்படி கேட்கிறானே? ஏன்னா ஜிஹாதுங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை. மார்க்க கடமையை நிறைவேற்றல ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கேட்டார்னா அதுக்கு நான் தானே விதிகளை கொடுக்கணும். நோன்பு வைக்கணும் அல்லாஹ்வுடைய சட்டம், நான் வைக்க முடியாதுன்னு ஒருத்தர் வைக்க முடியாதுன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லணும் முடியுமா முடியாது, நீ வைக்கலாமா வைக்க கூடாதா? அவன் சொல்லுவான் நான் பிரயாணத்தில் இருக்கேன், அவன் சொல்லுவான் பரவாயில்ல சரிப்போ. ஃபமன் கான மின்கும் மரீலன் அவலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர். பிரயாணத்தில் இருக்கியா பரவாயில்ல விடு, அது நான் சொல்லுவேன். அல்லாஹ் சொல்லுவான் கூடாது. நோயாளியா இருக்கியா பரவாயில்ல இப்ப விட்டு பிறகு வச்சுக்க, அல்லாஹ் சொல்லுவான். தொழ முடியல என்ன செய்யறது, எப்படி தொழுகலாம், விதிவிலக்கு உண்டா? நான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. அது மாதிரி ஜிஹாது போலாமா போக கூடாதா, வரலாமா வரக்கூடாதா? வரணும்னு சட்டம் சொல்லியாச்சு, வரக்கூடாது வர வேண்டாம் என்று சொன்னதாக இருந்தால் அதற்கு விதிவிலக்கு அளிக்கிற அதிகாரம் என்னை சார்ந்தது. நான் என்ன சொல்றேங்கிற தீர்ப்பை எதிர்பார்க்காம லிமாதின் தலவும். நீங்க எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் மார்க்கத்துல அவங்க சுயமா ஒன்னு சொல்ல நினைச்சா கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் கொடுக்கிறான் அல்லாஹ். கேட்கிறான் அல்லாஹ், வலவு தகப்பல அலைனா பஅல் அகாவில் لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. அவங்க சொல்ல கேட்டு நாம சொன்ன செய்தியில எதையாவது கையில மடியில போட்டு கொஞ்சத்தை நீங்க சேர்த்து சொல்லி இருந்தா, நான் சொன்னதை விட கொஞ்சத்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி இருந்தா لأخذنا منه باليمين, வலக்கரத்தால் பிடித்திருப்போம், தண்டித்திருப்போம், நாடி நரம்பை தரித்திருப்போம். செய்ய போறது இல்ல. எப்படி எச்சரிக்கலாம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு என்னச்சாவது ஒண்ணு ஃபிட் பண்ணா சேவா சொன்னா சொல்ற அதிகாரம் கிடையாது. சொன்னா தொலைச்சு விடுவேன் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால் அபூபக்கருக்கு அல்லாஹ் கொடுப்பானா அந்த அதிகாரத்தை? ரசூலுல்லாஹ்க்கு கிடையாது. அபூபக்கர் பயங்கரமான ஆள், அதனால அவருக்கு ரைட்ஸ் உண்டு. உமர் அவர் பயங்கரமான ஆள், அவருக்கு ரைட்ஸ் உண்டு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படாத அதிகாரம் இந்த சமுதாயத்தில் இந்த பூமி பந்திலே வேறு எவருக்குத்தான் வழங்கிட முடியும்? யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தை சொல்லுவாரு கட்டுப்பட அர்த்தம் இல்ல. மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குவாரு கேட்டுக்கிற அர்த்தம் இல்ல. நிர்வாகத்தை சொல்லுவாரு கட்டுப்படு, ஆட்சியை சொல்லுவாரு கட்டுப்படு, சட்டத்தை நிர்வாக ரீதியான அந்த உலக ரீதியான காரியங்களை சொல்லுவாரு கட்டுப்படு. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட சொன்னாங்க. அதனால இதை வச்சுக்கிட்டு முன்னோர்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம், மதுகபை பின்பற்ற சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் இல்லை, மதுகபுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மதுகபை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா?
அடுத்த வாரம் வர்றவரு முடிஞ்சா எனக்கு பதில் சொல்லிட்டு போகட்டும். மதுகபத்துக்கு என்ன ஊர் ஊரா அவர் அர்த்தம் பேசிட்டு இருக்கார். இத இப்ப சொன்ன அதிசுதிகளை பத்திடுவா பின்பற்றலாம், முன்னோர்களை பின்பற்றலாம். அவர் ரசூலுல்லாஹ்க்கு அந்த அதிகாரம் இல்லையே, பதில சொல்லணும். அது மட்டுமா? அதற்கு காரணம் காட்டி மதுகபை நியாயப்படுத்துறீல. உங்களை விட இதை நியாயப்படுத்தக்கூடிய இந்த ஆளுங்களை விட, விளமாக்களை விட, அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எவரையும், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற யாரையும் விட மதுகபு பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் இருக்கிறத, அந்த சட்டத்தை தொகுத்தவர்கள் மகா அயோக்கியர்கள். மறுக்க முடியாது. ஏன் எழுதி வச்சிருக்க செய்தி அப்படி. மதுகபை தூக்கி பிடிக்கிறீங்க, மதுகபுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒரு அறிவாளி ஒத்துக்க மாட்டான். ஒரு ஒழுக்கம் உள்ளவர், ஒரு நேர்மையாளர், சமுதாயத்தில் ஒழுக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதை எதிர்பார்க்கிற எந்த மனுஷனும் சிந்தித்து உணர்ந்திட முடியாத தகவல்களை மதுகப் என்ற பெயரால், சட்டங்கள் என்ற பெயரால் மதுகபு சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பருவமடையாத ஒரு சின்ன பையன், அவனோடு ஒரு பொம்பளை தப்பான உறவு வச்சுக்கிட்டான். கேட்கவே வெக்கமா இருக்கல. சின்னஞ்சிறு சிறுவனை, விவரமறியா சிறுவனை பாலிய பருவத்திலே அவனை வெளியெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய காரியத்தை துவக்கி வைக்கக்கூடிய அந்த பெண் கேடுகட்டவள், தண்டிக்கப்பட வேண்டியவள். ஹனவி மதுகபு சொல்லுது, தண்டிக்காத விட்டுறப்பாது மேற்று இல்ல, வாய் பேச முடியாத ஊம புள்ள, தான் உணர்ந்தன பிறருக்கு தன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நோயை, ஒரு பலகீனத்தை இறைவன் அந்த பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பலகீனத்தை பயன்படுத்தி ஒரு காம வெறியன் இவளோடு உறவு வைத்தால், இவளது கற்பை சூறையாடினால் இவளால் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அவளது கற்பை சூறையாட ஒருவன் துணிந்தால் எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. மத்த பொம்பளை வாய் திறந்து சொல்லுவா, அதுக்காக குரல் கொடுப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன செய்வா? சொல்றத கூட தப்பாக புரிந்து விளக்கம் கொடுத்துட முடியும். அவ சொல்ல நினைக்கிறது ஒன்னா இருக்கும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற வேற ஒன்னா வச்சிருவான். ஊம புள்ள அப்படி எங்கேயாவது சொன்னா மாற்றி விடுறதுக்கு ஐடியா வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய ஒருத்த தப்பான முறையில் நடந்தாமனா எவ்வளவு பெரிய அயோக்கியம். அதை ஒருத்த நியாயப்படுத்தினாமனா எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். மதுகபு புக்கு சொல்லுது, ஊம பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சா, தப்பான முறையில் நடந்துகிட்டா அது குற்றம் இல்லை. ஒழுங்கு சட்டத்தை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கு முடியுமா முடியாதான்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறான். நோம்பு வச்சிருக்கா ஒருத்தன். இவ்வளவு கேடுகட்டு பார்த்து சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சமுதாயம் அதுல போய் விழுந்து அதனால் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிறது என்பதற்காக சபையில் பேசக்கூடாதுதான் நாம் விரும்புகிறோம். இது மக்கள் மத்தியிலே சொல்ல விரும்பத்தகாத செய்திதான். ஆனாலும் இங்க சொல்லி மறுமையில ஜெயிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ், இங்க சொல்லாம மறுமையில தோத்துட்டா எவ்வளவு பெரிய இழப்பு. என் சமுதாயத்து சகோதரன், என்னுடன் படித்தவன், என்னோடு பயின்றவன், என்னை பெற்றெடுத்தவன், என்னுடன் பிறந்தவன், என்னோடு உறவாடிய நண்பன், என் ஊர் தலைவர், எனக்கு என் விரலை பிடித்துக் கொடுத்து மார்க்கம் கற்றுக் கொடுத்த ஆளும் பெருமக்கள், நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போய் அவங்க நரகத்துக்கு போயிட்டா தாங்க முடியுமா என்னால? எங்க ஊர் தலைவர் நல்ல திட்டங்கள் தீட்டினார், ஊருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார், மக்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தார், மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஊருடைய நிர்வாகி இந்த மதுகபை புரியாம அந்த பாழாய் போன சட்டத்தை விளங்கி அந்த வழியில வழிபாடு செஞ்சு கடைசியில மறுமையில நரகத்துல போய் கிடந்தா, அதான் நினைக்கிறேன். எங்க ஊருக்காரடி இவ்வளவு பாடுபட்ட தலைவர் நரகம் போக கூடாது, நான் மட்டும் சொர்க்கத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் நரகத்துல இருக்க கூட, அவரும் என் கூட வரணும் சொர்க்கத்துக்கு, அவரும் மறுமையில இன்பத்தை அனுபவிக்கணும். என் கூட படிச்சவன், என்ன பெத்தெடுத்த தகப்பன், என் கூட பிறந்த சகோதரன், நம்ம மதுகபை விளங்காம அதனுடைய மாயையில மூழ்கி சொல்லக்கூடிய ஆளுங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பின்னாடி போறான். எங்க அதற்கு எனக்கு விரல் பிடித்து அரபி எழுத கற்றுக் கொடுத்தார், அரபி மொழியை சொல்லித் தந்தார், அலிஃப் படித்து தந்தார், எனக்கு மார்க்கம் சொல்லி தந்தவர்,
நான் சொர்க்கத்தில் அவர் நரகத்தில் என்னால் தாங்க முடியுமா? அது நாளை நிகழ்ந்து விடக் கூடாது என்ற எண்ணத்தில் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. மறுமையில் அப்படி நடக்குமா? தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு சொர்க்கத்துல தாழ் தேடி பார்ப்பாரு, எங்க காணோம், நம்ம ஏரியா முழுக்க பார்த்துட்டோம், ஆளை காணுமே, அடுத்த ஏரியாவில் அங்க இங்கேயும் காணுமே, எங்கேயும் காணுமே. யார? அவருக்கு கற்றுத்தந்த ஆளுங்களை, மார்க்கத்தை சொல்லி தந்த அறிஞர்களை தேடுவாராம். நமக்கு பாடம் சொல்லி தந்தார் எதிர்த்து நமக்கே அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா சொர்க்கம்ங்கிறது சாதாரணம் இல்ல. ஜன்னத்தின் அர்முஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவனத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? அர்முஹ ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமி அளவிற்கு விசாலமான சுவனம். தேடி எவ்வளவு பிரம்மாண்டம். அப்ப எனக்கே இவ்வளவு தந்தாமனா எங்க அஜரத்துக்கு எவ்வளவு தந்திருப்பான்? ஏன்னா அவர் என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்குறாரு, நம்மளை விட மேல இருப்பாரோ, அந்த ஏரியால இருப்பாரோ. எல்லா பக்கம் தேடியாச்சு, ஆளை காணும். அதை விட்டா மறுமையில இருக்கிற சொர்க்கத்தை விட்டா அடுத்து மிச்சம் இருக்க ஒண்ணே ஒண்ணு, நரகம் தான் இருக்கு. இங்க காணும், அங்கிட்ட இருப்பாருன்னு எட்டி பார்த்தா அந்த நரக நெருப்பில வெந்து துடித்துக் கொண்டிருக்கிறார். மார்க்கத்தை கற்றுத்தந்த அந்த பேர் அறிஞர் உள்ளுக்குள்ள கிடக்கிறாரு. இவனுக்கு ஆச்சரியம் தாங்க, என்னங்க இது அநியாயமா இருக்குது. அவரு சொல்லித்தான் நான் நோன்பு வச்சேன், அவரு சொல்லித்தான் நான் தொழுதேன், அவரு சொல்லித்தான் வழிபாடுகள் செஞ்சேன், அந்த வழிபாட்டை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு வந்து விட்டேன், அவரு நீங்க உள்ளுக்குள்ள அஜர்த்தை என்னங்க? அப்படி சில பேர் இருப்பார்கள். அவர்களுடைய தவறான நடவடிக்கையினால், சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இருந்த வேறுபாட்டினால், நபி வழி என்று வாயிலே சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே கடைபிடிக்காதனுடைய காரணத்தினால், இப்படி பல்வேறு காரணங்களுக்காக சுவனம் செல்ல 1000 மடங்கு தகுதி படைத்த அந்த ஆலிம் உலமா பெருமகன் நரகத்திலே வெந்து செத்துக் கொண்டிருப்பார். நான் நினைக்கிறேன், எனக்கு சொல்லித் தந்த அதைத்தான் இருக்கக்கூடாது, அந்த நரகத்தில் போய் சேரக்கூடாது. அதுக்காக இப்பவே சொல்லி திருத்திடுவோம். என்னால திருத்த முடியாது சொல்லுவோம். அல்லாஹ் உள்ளத்தை புரட்டுவான், அவரும் அதை சிந்திக்கட்டும், அதிலிருந்து விடுபடட்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அருவருப்பாக இருந்தாலும், சொல்வதற்கு கூச்சமாக இருந்தாலும், ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்கிற இந்த சபையில சொல்ல முடியாத வார்த்தைகளாக அமைந்திருந்தாலும், வேற வழியில மறுமை வெற்றியா தோல்வியா என்று வருகிற பொழுது அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே சொல்லுகிறோம். இந்த கொடிய விசைக்கருத்துக்களை ஊமப்பட்ட கற்பழிச்சா மேற்று இல்ல, உங்க மதுகபு சொல்லுது. நீங்க சொல்லுவீங்களா? மதுகபை நியாயப்படுத்துறவங்களை கேட்கிறேன், ஒத்துக்குவீங்களா? அந்த ஹனபி மதுகபுன்னு சொல்லு, நீ ஹனபி மதுகபுன்னு சொன்னா சரின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஓகேப்பா, ஊம பெண்ணு ஓகே, பருவமடையாத சிறுவன் ஓகே. ஹனபி மதுகபுன்னு நீங்க உங்களை நான் ஹனபின்னு சொன்னா, ஹனபியை தவிர இங்க யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டா, நான் ஹனபி மதுகபுக்காரன் பெருமை அடிச்சா, நீ மதுகப்ப மட்டும் சொல்ல, மதுகப்புக்குள்ள மேட்டையும் ஒத்துக்கிற, ஊம பெண்ணு மேட்டை ஒத்துக்கிற, நோம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணானா, செத்த பணம் ஒண்ணு கிடக்கு. பணத்தை பார்த்தா என்ன வரணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையத்தை மரணத்தை அதிகமா நினைங்க, அச்சிறு நிந்திக்கிற ஹாதிமல் தான், இன்பங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள். மரண வீட்டுக்கு போனாலே பயம். திடீர்னு போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, 40 வயசு 20 வயசு 12 வயசு மொத்தமா சேர்ந்து 42 பேர் காலி. மரண இறந்து கிடக்கிற சடலங்களை பார்த்த உடனே என்னடா வாழ்க்கை இது? இந்த வாழ்க்கைக்காகவா நாம் இந்த பாடுபடுகிறோம்? அழிந்து போகிற குறிப்பிட்ட தவணை சொல்லப்படாத, இதுதான் நம்முடைய காலக்கெடு என்று நிர்ணயிக்கப்படாத, அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கா, நமக்கு சொல்லப்படாத இந்த வாழ்க்கைக்கா ஏமாத்து, இந்த வாழ்க்கைக்கா இந்த தில்லுமுள்ளு, இந்த வாழ்க்கைக்கா இந்த பித்தாட்டம், இந்த வாழ்க்கையில இந்த வரதட்சணை, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா வட்டி, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா பொய், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா புறம்பேசுறோம் என்று மரணத்தினுடைய பயம் வந்து, மறுமையின் சிந்தனை வந்து நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும். மரணத்தை நினைச்சு பாருங்க. கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம மக்கள்கிட்ட அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஜியாரத்துக்கு தர்காவுக்கு போகாதுன்னு நம்ம சொன்னோம். தர்கா மார்க்கத்தில் இல்ல, கபருக்கு கட்டடம் கட்டுறது இல்ல, தர்காவில் ஃபாத்தியா இல்ல, அங்க அவுலியாக்கள்கிட்ட கையேந்திரது இல்ல, அங்க போகிறது மார்க்கத்தில் தப்புன்னு சொன்னோம்.
அதே நேரத்தில் கபிரிஸ்தானுக்கு போறது தப்பா? அது ஒரு நபி வழி. அந்த நபி வழி நீங்க செயல்படுத்தணும். தர்காவுக்கு போகாதன்னு சொல்றது மட்டும் நபி வழி இல்ல, கபிரிஸ்தானுக்கு போய் காட்டுறது நபி வழி. அந்த சுன்னத்தை பேணுங்க. போய் நின்று யோசிச்சு பாருங்க. முன்னாடி போயிட்டீங்க, உங்க தகப்பனார் இறந்திருப்பாரு, அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். உங்க தாயாருடைய அடக்கஸ்தலம், உங்க ஊர் முத்தவெளியுடைய அடக்கஸ்தலம், உங்க ஊரிலே கொடிகட்டி பிறந்த மிகப்பெரிய செல்வ ஜாம்பவான்களுடைய அடக்கஸ்தலம். பேச்சற்று மூச்சற்று எந்த எல்லா விதமான சப்த நாடிகளும் அடங்கி ஒடுங்கி எலும்போடு எலும்பாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி மக்கி ஒன்றுமில்லாமல் நிசப்தமா இருக்கிற அந்த மயான இடத்திலே போய் நின்று சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நீங்க முன்னாடி போயிட்டீங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நாங்க பின்னாடி வரப்போறோம். அப்படியே மணக்கல்ல கொண்டு வாங்க, உள்ளம் லேசாகும், கண்கள் கண்ணீர் வெடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வா, தர்கா கபரில போய் கபிரிஸ்தான்ல போய் ஜியாரத்து சந்திச்சுட்டு வா, அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வா. ரசூலுல்லாஹ் சொன்ன துஆவை அந்த இடத்துல நின்று அவங்களுக்காண்டி சொல்லிட்டு வா. உள்ள லேசாகும், மறுமையினுடைய பயம் வரும். உலக வாழ்க்கையில தப்பு செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வரும். விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மோசடியில் ஈடுபடக்கூடாது என்ற உணர்வுகள் வரும். அதுக்காண்டி போனாங்க. ஆனா மதுஹபுக்கு சட்டம் சொல்லுது, இறந்து கிடக்கிற ஒரு சடலம், ஒரு பிணம், ஒரு பெண்ணுடைய உடல் பார்த்த உடனே அந்த பயம் வரணும். அது மாதிரி நம்மளும் போயிருவோமே நினைப்பு வரணும். ஆனா ஒரு காம கொடூரனுக்கு சிந்தனை வந்ததா பரவாயில்லையே, 35 வயசு, பார்க்க அழகா இருக்காளேன்னு அந்த நேரத்திலையும் ஒருத்தனுக்கு கேடு கட்ட கிளர்ச்சி வந்ததாம். அந்த கிளர்ச்சியை பிணத்தோடு அவன் முடித்துக் கொண்டானாம். சீ, மானங்கட்டம். நினைச்சு பார்க்க முடியுதா இந்த அறிவிருப்ப? ஒரு பிணத்தோடு புணர்ந்தவன் என்ற வார்த்தைகளை யோசிக்க முடியுதா நம்மால? ஒருவன் புணர்ந்து விட்டால் சட்டம், இது எழுதப்பட்டிருக்கிற சட்ட புத்தகத்தை பார்த்து நீங்க தக்பீர் கட்டி தொப்புளுக்கு கீழே வைக்க போறீங்க. இந்த புத்தகத்தை பார்த்து அத்தையத்தில் விரல நீட்டி மடக்க போறீங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க சட்டத்தை வச்சு அத்தையத்தில் விரல நீட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் உட்கார போறீங்க. இந்த புத்தகத்தை பார்த்து உங்களுடைய வழிபாடு அமைச்சுக்க போறீங்க. அத்தோடு விடல, நோன்பு, அதுவும் எப்படியா நோன்பு வச்சுக்கிட்டு, சாதாரண வேலைங்க. செத்த பிணத்தோடு புணர்தல்ங்கிறது நோன்பு வைத்திருக்கும் நிலையில் சிறந்து கிடக்கிற சடலத்தோடு புணர்ந்தால். அடுத்து மேலும் மேலும் என்ன, அல்லது ஒரு ஆட்டோடு. கேவலமா தான் இருக்கு, கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்க. முடிச்சிருங்க, நான் டாபிக் மாறிடுவேன், இதுக்கு மேல சொல்லக்கூடாது. அல்லது ஒரு மாட்டோடு, வேற அவன் கண்ணில் தெரிகிற எந்த மிருகத்தோடு. என்ன சொல்றாரு? அடுத்த லைனுக்கு போனா அங்கதான் அவருடைய அறிவு ஞானம் புலப்படுகிறது. அவருடைய நோன்பு முறியாது. நோன்பு முறியதுக்கு சட்டத்தை எங்க போய் தேடிக்கிறாங்க? இத்தனை கேடுகட்ட காரியத்தை ஆலிம் உலமா பெருமக்களாகி நீங்கள் சிந்திப்பீர்களா? ஹனபி மதுஹபுவாதிகளை நீங்கள் சிந்திப்பீர்களா? இந்த மதுஹபை தூக்கி பிடிக்கிறவர் மார்க்க அறிவு படைத்தவரா? இந்த நபி வழியா? நபிகளாம் இப்படி சொன்னார்களா? ஒழுக்கத்தினுடைய தலை சிறந்த ஒழுக்கத்தின் குணக்குன்று என்று அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்கலாம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை. மனைவியை தவிர வேற எந்த பெண்ணுடைய கரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கை டச் பண்ணதில்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம். பையத்து செய்யணும். ஆண்களும் பெண்களும் நபிகள் நாயகத்திடத்திலிருந்து உடன்படிக்கை எடுப்பார்கள். நபிகள் நாயகம் கையை நீட்டி கையில அடிச்சு பையத் செய்வாங்க.
பெண் ஆண்கள் கைகளை தொட்டு கைகளுக்கு மேல கைகளை வச்சு அந்த உறுதிமொழி கொடுப்பாங்க. பொம்பளைங்க வாயால சொல்லிட்டு போமா. பெண்ணோடு கூட மனைவி அல்லாத, தனக்கு உரிமை அல்லாத வேறொரு பெண்ணோடு கூட அந்த பெண்ணுடைய உடல் கூட தன் கரத்தின் மீது படாதவாறு தன்னை பாதுகாத்த ஒழுக்க சீலர் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே? தன்னுடைய இந்த கேடுகட்ட இழிவான சிந்தனைகளை, காம உணர்வுகளை ஆட்டோடும் பன்றியோடும் புணர்ந்து கொள்ள அனுமதி அளிக்கக்கூடிய இந்த மதுகபுகள் எங்கே? அப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு காரணம், அது சரின்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியும் இது சரியில்லைன்னு. ஏன் சரி? இதை சொன்னாதான் நம்ம பேச்ச கேட்க வைக்க முடியும், இதை சொன்னாதான் நமக்கு கொடபிடிக்க முடியும், இதை சொன்னாதான் நமக்கு 2 வாழைப்பழம் வாங்க முடியும், இதை சொன்னாதான் பாத்தியா ஓதிட்டு கையில தூக்கிட்டில ஒரு சாப்பாடு சட்டி நம்ம எடுத்துட்டு போக முடியும், இதை சொன்னாதான் வருக வருக ஆலிம் பெருமகனே என்ற பட்டம் நமக்கு கிடைக்கும், இதை சொன்னாதான் ஹஸரத் கிப்லா என்ற புகழாரங்கள் கிடைக்கும், இதை சொன்னாதான் நான் வன்மை நிறைந்தவர் என்ற பாராட்டுரைகள் கிடைக்கும். அந்த புகழுக்கு, அந்த பெயருக்கு, இந்த உயர்வுக்கு, இந்த போலி மரியாதைக்கு, இந்த கேடுகட்ட கௌரவத்திற்கு மதுகபை நியாயப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகமே அதற்கு வக்காலத்து வாங்கியதை போன்று ஒரு சித்திரத்தை கூட மக்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தால், இதைவிட மோசமாக இதுவெல்லாம் ஒரு பாவம், ஒரு லிஸ்ட். இதை நம்புறது, இதை ஏத்துக்கிறது, இதை செயல்படுத்துறது ஒரு பெரிய கேவலமான பாவம். விடுங்க. இதை தாண்டி இஸ்லாம் இன்னொரு பாவத்தை சொல்லு. என்ன பாவம்? ஏற்கனவே விளக்குறாங்களே, அல்லாஹ் படைச்ச ரப்பு அவனுடைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ் யாரா இருந்தாலும் அவன் ஸ்டேஜில் கொண்டு போய் இன்னொருத்தரை நிப்பாட்டி வச்சா அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டான். ரொம்ப தெளிவா சொன்னாங்க. மனைவி அவளுடைய மூச்சு காற்றுக்கு நீ உத்தரவாதம் அளித்தாயா? அல்லாஹ் கொடுத்த மூச்சை பயன்படுத்துறா, அல்லாஹ் கொடுத்த உடம்பு. நீ சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னாங்க, அந்த சாப்பாடு செரிக்க வைக்கிறது நீனா? ஒண்ணும் செய்யல. நீ சாப்பாடு தானே கொடுத்த, காசு தானே கொடுத்த, வாயில வாங்கி தின்னால, தின்ன சாப்பாடு செரிச்சிட குடலு, அந்த குடலுக்கு நீ உத்தரவாதமா? சிறுநீரை பிரித்தெடுத்தது சிறுநீருக்கு நீ உத்தரவாதமா? அந்த கிட்னிக்கு நீ உத்தரவாதமா? அதை சிந்திக்கிற மூளைக்கு நீ உத்தரவாதமா? அவள் நடக்கிற காலுக்கு நீ உத்தரவாதமா? அவள் பிடிக்கிற கைக்கு நீ உத்தரவாதமா? எது? ஒண்ணும் இல்ல. சாப்பாடு கொடுத்த, டிரெஸ் கொடுத்த, அந்த பொண்டாட்டி ஓ உரிமையை பறிச்சா, ஓ இடத்துல இன்னொருத்தர வச்சா உனக்கு கோபம் வந்துச்சே? கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு ஸ்டேஷன்ல போய் என் பொண்டாட்டியை நான் தான் கொன்ன, அடுத்தவனோட கூட்டு வச்சுக்கிட்டா என்று பகிரங்கமா சொன்னிய. உனக்கு இவ்வளவு ரோஷம் வரும்போது படைச்ச ரப்புக்கு அவ இடத்துல இன்னொருத்தர வச்சா ரோஷம் வராதா? சர்வ சாதாரணமா யார் யாரை எல்லாமோ அந்த இடத்திலே வைத்து அந்த மிகப்பெரிய பாவத்தை, குறிப்பாக இறந்து விட்டவர்களுடைய பெயர்ல நாகூர் ஆண்டவர், முஹைதீன் ஆண்டவர், என்னத்த ஆண்டாரு? தமிழகத்தை ஆண்டாரா? இந்தியாவை ஆண்ட என்ன தாத்தா? உசுர ஆள முடிஞ்சது அவருக்கு? உசுரோடு இல்ல இன்னைக்கு ஆண்டாருங்க ஆண்டவர். அவர் உசுர ஆட்சி செஞ்சு தக்க வைக்க முடிஞ்சதா? உசுரோட இல்ல என்ன அவர் பெரிய ஆண்டவர் உங்களுக்கு? இறந்து விட்டவர்களிடத்திலே போய் கோரிக்கை வச்சு கையேந்தி பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ்வுடைய இடத்துல இறந்து விட்ட நாகூர் ஆண்டவரை வைக்கிறீர்கள், முஹீதீனை வைக்கிறீர்கள், ஹாயா முஹீதீனை வைக்கிறீர்கள், உசுரோடு இருக்கிற பல பேரை தூக்கி வைக்கிறீங்க. அல்லாஹ் செய்யற வேலை இவரும் செய்வாரு. பெரியார தூக்கி வைக்கிறீங்க, மகான தூக்கி வைக்கிறீங்க, ஊருக்கு ஒரு ஷைக் முரீத் என்ற பெயரில் தரீகா கூட்டங்களை தூக்கி வைக்கிறீங்க. வச்சிருக்கிறா இல்லையா? மகான் என்னத்த மகான்? என்னத்த கண்டிங்க மகான் இடத்துல? மகானு கையை தொட்டு தொட்டு முத்தம் கொள்றீங்கள, பார்த்தபடியே சந்தோஷத்துல பூரிச்சு போறீங்கள, கட்டி பிடிச்சு மகானக்கா செய்றீங்கள, மகான தரிசிக்கிறான்னு காத்து கிடக்கிறீங்கள, மகானு பிசைஞ்சு கொடுத்த சோத்தை திங்கிறதுக்கு லைன்ல நிக்கிறீங்கள. என்ன மகான்? என்ன சிறப்பு? உங்களை விட அவர் எந்த விதத்தில் உயர்ந்து விட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வுதாளுங்கிற செட்ட பேசுறாங்க கிடையாது. அல்லாஹ் முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். உயர்வுன்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் ஒன்னே ஒன்று சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள சிறந்தவர்
அல்லாஹ்விடத்துல இறையச்சம் உடையவர் தான் சிறந்தவர். அதை கூட அல்லாஹ் தான் டிசைட் பண்ண முடியும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. உயர்ந்தவன் இருக்கிறா இல்லன்னு இல்ல, நீ உசந்தவன் நான் உசந்தவன் நான் சொல்ல முடியாது. இறையச்சத்தின் பார்ப்பட்டவர். அது எப்படி எனக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். இவன்ட்ட இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அவன்கிட்ட அத்தனை பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அப்ப அவன் சிறந்தவன் இவன் தாழ்ந்தவன் அவன் டிசைட் பண்ணுவான், நான் டிசைட் பண்ண கூடாது, முடியாது. ஆனா நீங்க மகான் பெரியார் டிசைட் பண்ணுங்க. எப்படி கூட்டிட்டு வா மகான, எந்த செயலை கூட்டிட்டு வா, எந்த பெரியாரை கூட்டிட்டு வா, எந்த முடிவை கூட்டிட்டு வா, எந்த விதத்தில் உங்களை விட அவர் மேன்மைப்பட்டிருக்கிறார். மேடையில் உட்கார வச்சு 2 நாள் உட்கார்ந்துட்டே இரு, 3 நாள் உட்கார்ந்துட்டே இரு, திங்கவே கூடாது, வாயை தொடக்க கூடாது, ஹெல்த்தியா இருக்கணும். என்னால முடியாதுப்பா, நான் மகான் இல்லப்பா, 2 நாளைக்கு தொடர்ந்து அந்த நான் வர மாட்டேன், நீ உட்காரு, நீ மகான் இல்ல, நீங்க பெரியார்ல, அதிசய சக்தி உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்கள்கிட்ட ரூபா வாங்கினா பரக்கத்து பெருகும்ல, உங்க கைப்பட்ட சோத்த தின்னா உடல் வளம் வளரும்ல, மகான் தானே. வந்து உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு திங்காம நீ இருந்துக்காங்க. என்ன திங்காம இருக்க முடியல என்ன மகானு, குடிக்காம இருக்க முடியல என்ன மகானு, சரி அது வேண்டாம், பட்டினி போட்டு ஒரு பாவத்தை ஒரு உயிரை கொள்ள வேண்டாம், இறக்கமா இருக்க உங்களுக்கு நம்ம சட்டத்தை மாத்திக்குவோம், வயிறு நிறைய கொடுத்து தீவனத்தை உள்ள ஏற்றி விட்டு மேடையில் ஏற்றி உட்கார வச்சு இறங்க கூடாது கீழே. மோன நீ இறங்கின ஒரு நாள் 24 hours இறங்காம உட்கார்ந்து கடவுடா 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 உள்ள போன இறக்கி ஆகணும்ல, இறங்க கூடாதுன்னு சொன்னா மேடையில இறக்கிடுவாரு, இறங்க விடுவாரு, தானா இறங்கி போடும். என்னத்த மகான கண்டிய, என்னத்த அற்புதத்தை கண்டீங்க, ஒண்ணும் இல்ல. உங்களை விட பசியை பொறுக்க முடியல, உங்களை மாதிரி மனநலத்தை அடக்கிறதுல அவங்கள மாதிரி சாதாரணமா இருக்கிறாரு. தூக்கம் நம்ம 2 நாள் தூக்கலாட்டி நம்மளால முடியாது, மகானுக்கு அதை விட தூங்காம உட்கார வச்சு பாரு, 4 நாள் பைத்தியம் முடிச்சிடும். சரி மகான் தானே, மகான் என்ன செய்யணும், இந்த டெஸ்ட விடுங்க, உலகத்துக்கெல்லாம் அருளை அள்ளி வழங்கக்கூடிய மகான், எல்லாத்துக்கும் செல்வத்தை வாரி வழங்குற பரக்கத்தை கொடுக்கிற மகான், கையில இருந்து காசு பணத்தை அள்ளி கொடுக்கணும்ல. எந்த மகானாவது காசு கொடுக்கிற மகான் இருக்காரா, எடுக்கிற மகான் தான் இருக்கிறார். கொண்டா போடு, பில்ல போடு, வச்சுட்டு போ, தச்சனம் கட்டு, 10,000 ரூபாய் கொண்டு போய் வச்சுட்டு மகான் தெரிஞ்சு 1 ரூபா வாங்கிடுவாங்க. மகானுக்கு 10,000 தச்சனை போகும்போது 1 ரூபா, எதுக்கு 1 ரூபா, மகான் 1 ரூபா தந்தாலும் பறக்கத்து, நீ 1 ரூபாய் கொடுத்துட்டு மகான்கிட்ட 10,000 வாங்கப்பா, அவர்தான் மகானாச்ச. அப்படி செஞ்சா சரி. மற்றவங்க கைகளை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதர் எப்படி மகானானார், என்ன அளவுகோல், பெரிய ஜிப்பா போட்டா மகானா, நீண்ட தஸ்பீ பண்ணி வச்சு பள்ளியாச தூண்ல சாஞ்சி 1.5 மணி நேரம் தஸ்பீ செய்யற மாதிரி தூக்கத்தை கொடுத்து சீனை கொடுக்கிறவரு மகானா. மகானுக்கும் சாதாரண ஆளுக்கும் டிஃபரெண்ட் 1 மீட்டர் துணி தானா, 20 ரூபாய் பெருமாள் தஸ்பீ பண்ணிதானா, 1 மணி நேரம் பெட்ல படுத்து தூங்குறத தூண்ல சாஞ்சி தூங்குறதானா மகானுக்கு அளவுகோல். அதாவது சலாம் சொன்ன அலைக்கும் சலாம்னு பதிலா சொல்லுவோமே, அப்படி சொல்லாம அலைக்கும் சலாம் அப்படி வாய்ப்புல சவுண்ட குறைச்சி அப்படின்னு இந்த தலையாடுற மகானுக்கு அளவுகோலா என்ன, என்ன அளவுகோலை கண்டுவிட்டு மகான் பெரியார் காலில் போய் உள்ளீர, அவர் காலை தொட்டு கும்பிடுறீல, காலை கழுவி குடிக்கிறீல, மகானுக்கெல்லாம் பெரிய மகான், மாமனிதர், உலகத்தினுடைய அருட்கொடை, உலகத்திற்கு முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த மகான பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி. இந்த மகான மாதிரி அடுத்தவனை தான் காலில் விழுந்து ரசிக்க வச்ச மகான அவர் வந்து கேட்கிறார், நபி தோழர் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரே, பல தேசங்களுக்கு சென்றேன், அவர்களின் தலைவர்களுக்கு மக்கள் எல்லாம் விழுந்து கால்களில் விழுந்து சாஸ்திராங்கம் செய்யக்கூடிய காட்சியை கண்டு எனக்கு அனுமதி தாருங்கள், அதற்கு தகுதி படைத்தவர் நீங்கள், நான் உங்க காலில் விழணும். கொடுத்தாங்களா சொல்லா, பரவாயில்ல அப்பா வா உழு உழு, ஊர்ல போய் சொல்லி கூட 2 பேர் கூட்டிட்டு வந்து உழு. ஏன்னா உழ வைக்கிறதுக்கு காசை கொடுத்து உழ வைக்கிறான் இன்னைக்கு நம்மளும். அரசியல் மேடைகள்ல ஆளு பெரிய ஆளா காட்டணும்னா அவர் மேல வரும்போதே சட சட சடன்னு காலில் விழுந்துகிட்டே இருப்பான், தொட்டு 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 நல்லா 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 இருந்தா ஆளுக்கு 500 ரூபாய் வெட்டிடுவேன். 2 நிமிஷம் அப்படி குடிஞ்சு எண்ணிக்க, 1 நிமிஷம் குடிஞ்சு எண்ணிக்கிறவன். இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரு, பரவாயில்லையே நல்ல முடிவெடுத்திருக்கிறிய, இப்பதான் கரெக்டா சிந்திச்சிருக்கிற, காலில் விழப்பா சொன்னாங்களா,
என்ன சொன்னாங்க? ஏனப்பா ஏன் இந்த வேலை? உலகத்தை பாரு, நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. உலகத்துல நடப்புல ஒரு காரியம், மக்கள் எல்லாம் உலகத்து மாந்தர் எல்லாம் அவர்கள் கட்டி இருக்கிற தமது கணவனின் கால்களில் விழுந்து மனைவியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சஜ்ஜா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே நிப்பாட்டி புட்டு செய்யாதேன்னு தடை பண்ணி வச்சிருக்க, செய்யாத எனக்கு நீ புதுசா இன்னொன்னு உருவாக்க வர்றியா? நடப்புல இருக்கிறதே ஒழிச்சிருக்கிற நீ என்ன திரும்ப என்னைய கொண்டு அதுல தள்ளுற? ஊழலை ஒழிச்சு வச்சிருக்க நானு ஏன்டே 50 ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க வர்றியான்னு கேட்ட மாதிரி சொல்லுங்க. ஊழல் ஒழிப்பு இன்னைக்கு வச்சிருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ரேட் இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க வச்சிருப்பாங்க டிபார்ட்மெண்ட். எந்த லஞ்சத்தை பிடிப்பாங்க தெரியுமில? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 150 ரூபாய் வாங்கியவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார், போட்டோவோட வரும். 550 ரூபாய் வாங்கியவர் சிக்கினார், 1100 ரூபாய் வாங்கியவர் சிக்கினார். 5 கோடி 50 கோடி 500 கோடி 5 மில்லியன் 10 பில்லியன் 100 ட்ரில்லியன் கொள்ளையடிச்சவன் இல்ல நம்ம நாட்டில். சொல்லி தெரியணுமா? நான் உங்களுக்கு புகார் சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியணுமா? களத்துல இறங்கணும், அப்படியே மொத்தமா கொத்து கொத்தா அல்லலாம். அரசியல்வாதிகளிடத்துல, பெரும் பெரும் வியாபார முதலைகளிடத்துல, மிகப்பெரிய நடிகர்களிடத்துல கொட்டி கிடக்குது. எவனையாவது பிடிச்சிருக்கா லஞ்ச ஒழிப்புத்துறை? ஒரு வேலையும் பிடிச்சிருக்கிறார். பூனையை மட்டும்தான் பிடிப்போம், யானையை பிடிக்க மாட்டோங்கிற அவருடைய கொள்கை. ஏன்? யானை ஒரு கமிஷனை கொடுத்துருது, பூனைக்கு கொடுக்க வழி இல்ல. கொடுக்க முடிஞ்சா அவர் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 500 ரூபாய் கொடுப்பாரு. இவன் என்ன நம்மளை கேவலப்படுத்துறாரு? 500 ரூபாய் தம்பி புடிச்சு போடுறா உள்ள. இந்த மாதிரி இல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. உலகத்தில் இருக்கிற லஞ்சத்தையே ஊழலையே காலில் விழுந்து வழங்குகிற கலாச்சாரத்தையே ஒழித்து தடை செய்து அல்லாஹ்விற்கு மாத்திரம் நான் சஜ்தா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறேன். சட்டத்தை போட்டு அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறேன். நீ ஏன் காலிலே விழுந்து என்னையே டைவர்ட் பண்ண வைக்கிறியா? கூடாது. அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஸ் ஷஜர் அத்வாப் வ கஸீரும் மினன் நாஸ். பார்க்கலையா நீங்க? வானம், சூரியன், சந்திரன், பூமி, மரங்கள், கால்நடைகள், உயிரினங்கள், மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்றாங்கப்பா. அதான் கரெக்ட். அப்படி சொன்ன மகான் இங்க என் காலில் விழுன்னு சொல்லி இவர் மகானா? இந்த மகானை பின்பற்றி போகணும். இவர் சொல்றது சட்டமா? இவர் தந்தா பரக்கத்தா? இவர் பிசைஞ்சு தர்ற சோத்தை தின்னா உலகத்தில் இல்லாத நோய் வேணா வரும், அதுக்கு வேணா கேரண்டி கொடுக்கணும். ஏன்? பல மகானு வருஷம் 2 வருஷமா நகம் விட்டாத மகான். நகத்துக்குள்ள 1.5 கோடி அழுக்கு இருக்கும். பிசைஞ்சு குடுத்தாங்கன்னா அப்படியே சாறு விழுந்து சாக்கடையை சாறு விழுகிறதுக்கு பதிலா சாக்கடையை சல்லடை கட்டி அதுல ஒரு மொத்தத்தை எடுத்தோம்னா எவ்வளவு பயங்கரமான சாக்கடையா இருக்கும். அந்த மாதிரி சாக்கடையை விரலுக்குள்ள சேகரிச்சு வச்சிருப்பார். அந்த விரலை கொண்டு சோத்தை பிணைஞ்சு கொடுக்கிறாரு. மகான் திங்குறீங்க. தரீகா, எங்களுடைய தரீகா புனிதம் பேசுறீங்க. சாதிலியா தரீகா, காதிரியா தரீகா, என்ன உங்க தரீகா செட்டப்ல என்ன? நான் படிச்ச மதரசா சாதிலியா தரீகா. தரீகாவில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு ஹல்கா. என்ன ஹல்காவா? ரவுண்டா நினைக்கிறது. மாணவர்கள் எல்லாம் நிக்கிற மதரசாவில் வியாழக்கிழமை மகரிப் பிறகு பிரின்சிபல் பெரிய எஜர்த்து வந்துருவார். சதுரம் தெரிஸ் வந்து ஆரம்பிச்சு வைப்பார். எல்லாம் உட்கார்ந்துருப்போம். எல்லாம் எந்திரிச்சு ஒத்தொத்தரா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சங்கிலி மாதிரி கையை கோத்து ரவுண்டா நிற்கிறது. அல்லாஹ் பெரிய ஆரம்பாரு. உடனே எல்லாரும் அல்லாஹ் கேட்கறதுக்கே கம்பீரமா ஒலிக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரெண்டாவது அல்லாஹ் 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 அல்லாஹ். வண்டி ஓடும் டங்க 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 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பல்லவன் ரயில் ஓடுற மாதிரி ஓடும். அடுத்த ஸ்டெப்புக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும். டிராக் மாறும். 2 வீலர்ல போய்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கியர் போட்ட உடனே 20ல ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூடுது. செகண்ட் கியர் 30ல ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூடுது. 40ல 4th கியர்ல போட்டு 40ல ஏறி 50 60 80 வரைக்கும். அது மாதிரி அல்லாஹ் 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 அல்லாஹ். அடுத்த ஸ்டாப்புக்கு
கடைசியில் முடிச்சுப்பார். என்னங்க செஞ்சிய? அல்லாஹ்வை திக்ரு செஞ்சோம். இதான் அல்லாஹ்வை திக்ரு செஞ்ச லட்சணமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியா காட்டி தந்தாங்க? நபி வழி இதுவா? வல்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வகீஃபத்தன் பதூன الجهر من القول بالغدب والآصال. குர்ஆன் சொல்லு. அல்லாஹ் சொல்றான், வல்குர் ரப்பக, உமது இறைவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், ஃபீ நஃப்ஸிக, உங்கள் உள்ளத்திலே, தலர்ருஅன் பணிவாக, வகீஃபத்தன் ரகசியமாக, வதூன الجهر சப்தம் இல்லாமல், முட்டாப்பேல கூட விளங்குற மாதிரி ஒன்னு சொல்லிட்டு விட்டா தப்பா புரிஞ்ச கூடாதுனாக பணிவா கூப்பிடு, ரகசியமா கூப்பிடு, சத்தம் இல்லாம கூப்பிடு. பில்குதுபி வல்லாசால், காலையில் மாலையில் அல்லாஹ் இப்படி கூப்பிட்டு திக்ரு செய்யப்பா. நாம என்ன பண்ணிருக்கோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேலி குத்தாக்கி கூப்பாடு போட்டு ஜதுபு சொல்லுவாங்க. ஜதுபு வந்துருச்சா ஊர் அப்படி சாமியாத்தா, அந்த மாதிரி மாரியாத்தாக்கு வந்து ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க, சாமி ஆடுதுன்னு. வந்து பாருங்க, நீங்க உள்ள இருக்கிற சாதிரியாலும் பரவாயில்ல, காதிரியா அதை விட கூத்தா இருக்கும். சாதிரியால லைட் எரியும். புதுசா அந்த பயிரோட அடிக்கடி அஜரத்துல கொட்டுவாங்க. அவங்களுக்கு தாங்க முடியாது. பார்த்தோன்னே என்ன இப்படி குதிக்காம திருப்பி வந்துடும். ஈனு சிரிச்சானா அஜரத்து கண்ணு மட்டும் முடிச்சிருக்கும். முடிச்சுட்டே இருப்பாரு. சிரிச்சாங்கன்னா கையை விட்டு நடக்கணும் ஒரு கொட்டு. அடுத்த வாரம் சிரிக்க கூடாது. அதுக்காக காதிரியா தரிக்காவில இந்த கொட்டு வாங்குற சிக்கல் இருக்காது. எப்படி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு நிற்கிறது. சிரிக்க சிரிச்சுட்டு போட்டுமாப்பா. அப்படியே மாவை பரப்பி வச்சு இருட்டுக்குள்ள இருட்டு நிற்குது. எதுக்குப்பா இருட்டு? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி வந்துருவாருங்க. காதிரியா அப்துல் காதிர், காதிரியா தரிகா பேர் எப்படி இருந்து தெரியுமில? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி. அந்த காதிரில இருந்து எடுத்து காதிரியா வச்சு விட்டாச்சு. காதிர் ஜீலானி உள்ள வந்து அப்படி ஹுலூல் ஆவார்கள். என்ன ஹுலூல்? ஹலாலாக வந்துட்டாரா உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம கூட்டத்தை கடந்துட்டு போயிடுவார். லைட்டர் போட்டு பார்த்தா வந்துட்டு போன அடையாளங்கள், சுவடுகள். உள்ள போகும்போது சொல்லுவாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, அது எப்படிப்பா வருவார்? அதான் இறந்துட்டாரு, அது எப்படி வர முடியும்? பொய்ன்னு நினைக்கிறியா? வெயிட் பண்ணு, எல்லாம் முடிஞ்ச பிறகு பாரு, அவர் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் இருக்கா இல்லையான்னு, அதுக்கப்புறம் நீ நம்பு. சரின்னு போய் நின்று ஆடுனா, ஆடி முடிச்ச பிறகு லைட் எல்லாம் போட்டா வந்துட்டு போன அடையாளம் அப்படியே கால் தடம். எப்படா இது அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே செட்டப் ஆகும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வண்டி திக்கிற ஓடிக்கிட்டே இருக்கும்போது இருட்டு கும்பிருச்சா கொஞ்சம் கூட வெளிச்சம் தெரியாம. ஏன்னா சில நேரத்துல கொஞ்சம் பெரிய ஆளா இருக்குன்னு வச்சுக்குவோம், கரண்ட் போன உடனே லைட்டா அமர்த்தின உடனே என்ன பண்ணுவாருன்னா, லேட் ஆக்குனா லேசா ஆளு போறது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். லைட் அமர்த்தின உடனே ஒரு ஆளு கடகடன் நடந்து போயிட்டு மெதுவா பூனை கால் மாதிரி சட்டி சட்டி நடந்து போயிட்டு வந்துரு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மங்களா தெரியும்ல, வெளிச்சம் தெரியும்ல, லேட் பண்ணா தெரிஞ்சிடக்கூடாது அமர்த்தின உடனே போயிட்டு நடந்து நிறுவடு. பாத்தியா கால் தடம். அதுக்கப்புறம் கூட்டத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஊர்ல போட்டு விட்டு போட்டுட்டு அமர்த்தம் திரும்ப போட்டு விட்டான். மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுடைய வண்டவாளம் தெரியும். அது இப்படி எல்லாம் திக்ருங்கிற பேர்ல, தரீகாங்கிற பேர்ல மார்க்கத்தை அடகு வச்சு இது நபி வழியா? நபிகளா இப்படி சொன்னார்களா? பரக்கத் யாராலும் பரக்கத் தர முடியுமா? அல்லாஹ்வை தவிர பரக்கத் தருகிறவன் எவரும் இல்லை. எனவே தரீகா என்பது நபி வழி இல்லை, மதுஹபுகள் நபி வழி இல்லை, நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதார பித்தலாட்டங்கள் நபி வழி இல்லை. உண்மையில நபி வழியில் நடந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் காட்டிய போதனையின் அடிப்படையில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதோர் வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை,
மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah